இல்லத்திற்குள் அழைத்திருக்கிறார். உள்ளத்தில் வேதனைகளோடும் பெருமூச்சுக்களோடும் குழப்பங்களோடும் ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். உங்கள் வியாகுலங்கள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். உங்களை வெறுங்கையோடு அனுப்புகிறவர் அல்ல. தம்முடைய நன்மையினால் வானத்தின் பலகணிகளை உங்களுக்கு திறந்து, என் மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆகாய் 2:19 படி இன்று முதல் நம் ஆசீர் உங்கள் மேல் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வியாதிகள், பலகீனங்கள் எல்லாவற்றை ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எல்லா போராட்டங்களும் மாறும். கண்ணீரின் மத்தியிலே வந்திருக்கிற மகளே, ஆண்டவர் உன் மீது மனதுருகுகிறார். என் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது, என் வாழ்க்கை மாறாவாயிருக்கிறது. அன்று வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நகோமி என்று சொல்லப்பட்ட பெண், நகோமி என்று அவளை அழைத்த பொழுது, என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், என்னை மாறா என்று அழையுங்கள். காரணம், என் வாழ்க்கை கசந்து போனது, என் வாழ்க்கை துக்கமாய் துன்பமாய் மாறிவிட்டது. என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள் என்று நகோமி தன் துக்கத்தையும் வேதனையும் கண்டதனால் மாறா என்று தனக்கு பெயர் வைத்தார். பாருங்கள், மாறா என்றால் கசப்பு. ஒருவேளை கசப்பான அனுபவத்தில் வந்திருக்கிறீர்களா? வாழ்க்கையே கசப்பாய் மாறிவிட்டது. குடும்பம் கசப்பான அனுபவத்தை கொடுக்கிறது. எதிர்காலம் கசப்பை நினைத்து ஒவ்வொரு நாளும் நரகமாய் மாறிவிட்டது என் வாழ்க்கை என்று புலம்புகிறீர்களோ? என் அன்புக்குரியவர்களே, மாறாமை மதுரமாய் மாற்றுகிற கடவுள் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். இன்று இந்த மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். நம்பிக்கையோடு வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பாடுவோம். வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும். கைகளை மூடி உள்ள திறந்து கொடுங்க. ஒரு வார்த்தை சொல்லும். கைகளை உயர்த்தி பாடுங்க. என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே பலன், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே பலன், உம் வார்த்தையிலே எல்லாம் கூடுமே. உம் வார்த்தையிலே எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எல்லாரோட முழங்கால் படியிடும். நீங்க என்ன பிரச்சனை மத்தியில் வந்திருந்தாலும், இரக்கத்தின் அரசி இந்த இரக்கத்தின் இல்லத்திலே தம்முடைய திருக்குமாரனிடத்திலே பரிந்து பேசி உங்களுக்கென்று உள்ள ஆசீர்வாதத்தை இன்று பெற்றுத் தருகிறவராக இருக்கிறார்.
ஒவ்வொரு புதன்கிழமையும் மக்கள் மனதுருகி கண்ணீரோடு வந்து ஜெபிக்கிறார்கள். 7 புதன்கிழமை இந்த ஜெபமாலை தியானத்திலே வந்து பங்கெடுக்கிறவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. காரணம், மாதா இரக்கத்தின் தாய். இந்த புதன்கிழமை இந்த இரக்கத்தின் இல்லத்திலே கடந்த ஆண்டு முதல் புதன்கிழமை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 2 ஆஸ்பெட்டா சீட்டு, உடைஞ்ச சீட், 4 பனங்கம்பு, இதுலதான் மாதா ஆரம்பிக்கும்படியாக வைத்தார்கள். ஜெபமாலை ஜெபி. ஒவ்வொரு 10 மணியும் முடியும் பொழுது என் மகனையும் என்னையும் குறித்து பேசு, இறை வார்த்தையை போதி. நான் என்னுடைய பரிந்துரையின் வல்லமையினால் என் திருமகனுடைய வல்லமை இங்கே வெளிப்படும். ஜனங்கள் வந்தது போல் செல்ல மாட்டார்கள் என்று சொல்லி அன்னை ஒரு மகத்துவமான உந்துதலோடு சக்தியாய் இந்த நாளை நமக்கு தந்து ஆரம்பித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய பரிந்துரையின் வல்லமையினால் எவ்வளவோ விண்ணப்பங்கள், எவ்வளவோ சாட்சியங்கள், எத்தனையோ மக்கள் வழியாய் போகிறவர்கள் கண்ணீரோடும் வியாதிகள், பலகீனங்கள், தீமைகள் என்று வந்து மாதாவுடைய கெபியில நின்று அழுது புலம்பி மன்றாடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, கண்ணீரை சிந்தனப்பா, ஆனா அதுக்கப்புறம் அழும்படியாக என் வாழ்க்கை இல்லை. என் அம்மா எனக்காக பரிந்து பேசுறாங்க. இதோ ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் அல்ல, செய்து கொண்டிருக்கிறார். அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் பேசும், மணியான் கேட்கிறேன். ஆண்டவருடைய சப்தம் எவனுடைய காதுகளிலே தெளிவாய் கேட்கிறதோ அவன் தன் வாழ்க்கையில் உள்ள பாலைவன அனுபவத்திலிருந்து செழிப்பின் பாதையிலே கடந்து செல்கிறான். அவன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறது. தேவனுடைய வார்த்தை கேட்கிறதற்கு முன்பாக கிதியோன் ஒரு பலவீனன் தான். ஆனால் தேவனுடைய சப்தம் கேட்கப்பட்ட பின்பு கிதியோன் பலசாலியாய் மாறினான். காரணம், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க வந்தாலே போதும், எல்லாமே நடக்கும். இயேசு ஆண்டவரே. நம்பிக்கையோடு பாடுங்க பிள்ளைகளே. நீங்க வந்தாலே போதும், எல்லாமே நடக்கும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எங்கள் இயேசு ஆண்டவரே. பாடுங்க. இயேசு ஆண்டவரே, வந்தாலே போதும், எல்லாமே நடக்கும். இயேசு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து கண்களை மூடி ஆண்டவரின் தூதர்கள் நம்மத்திலே
தூதர்களோடு இறங்கி வந்திருக்கிறார்கள். ஒரு மாபெரும் ஆர்ப்பரிப்பின் சப்தம் இந்த இறைவார்த்தை கூடாரம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தேவாதி தேவன் தன் தூதர்களோடு இறங்கி வந்திருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவராலே எல்லாம் உண்டானது. அவரே இருக்கின்றவராய் இருக்கின்றவர். சகலத்தையும் படைத்த தெய்வம், எல்லாம் வல்ல கர்த்தாவாய தெய்வம், எல்லா மனுஷனுக்கும் நல்வாழ்வை கொடுக்கிற தெய்வம் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். உங்கள் நடுவிலே அவர் வந்திருக்கிறார். யோவான் 1:26 சொல்லுகிறது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். என் சகோதரனே, என் அன்பு தம்பியே, உன் அருகில் இயேசு ராஜா வந்திருக்கிறார். என் சகோதரியே, இயேசு உன் அருகிலே வந்திருக்கிறார். கூப்பிடு, வாய் திறந்து, வாய் திறந்து நீ அவரை ஆராதி, 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 ஆராதி மகனே. அவரை, இயேசுவை நீ ஆராதி. இயேசுவின் கரம் உன் மீது வைக்கப்படும்படியாக. ஆண்டவரே, நீங்க எனக்கு தொடணும்பா. ஆண்டவரே, நீங்க எனக்கு தொடரும், என்னை தொடணும். நீங்க என்ன விடுவிக்கணும். உங்க முகத்தை நான் பார்க்கணும். ஆண்டவர், வாய் திறந்து சொல்லு. நல்ல கைகளை உயர்த்தி வாய் திறந்து சொல்லுவோம். உங்க முகத்தை பார்க்கணுமே சப்பா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசப்பா. வாய் திறந்து பாடுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே, பரலோக தூதர்களின் மத்தியிலே வாழ்கிறவரே, உம் தூதர் கூட்டத்தோடு எங்கள் மத்தியிலே அரியணை அமர்த்திருக்கிறவரே, இயேசுடைய முகத்தை பாருங்கள். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. வாய் திறந்து கூப்பிட்டு பாருங்க. ஹalleluya, 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 ஹalleluya. கை தட்டி பாடுங்க எல்லாரும். ஹalleluya, ஹalleluya. கை தட்டி பாடுவோம். ஹalleluya. வல்லமை. எல்லாரும் வாய் திறந்து ரெண்டு கைகளை விரித்து சேர்ந்து சொல்லுவோம். பிதாவாகிய தெய்வமே, குரல் உயர்த்தி சொல்லுவோம். பிதாவாகிய தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். சுதனாகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும். நல்ல கைகளை வைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, எல்லா தீமைகளிலிருந்து என்னையும் என் வீட்டாரையும் விடுவித்தருளும், விடுவித்தருளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
Hallelujah. 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 இயேசுவே இயேசுவே இரக்கமுள்ள தெய்வமே இரக்கமுள்ள தெய்வமே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே இரக்கமுள்ள தெய்வமே இரக்கமுள்ள தெய்வமே எல்லா தீமையிலிருந்து எல்லா தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்களை விடுவித்தருளும் சாத்தானுடைய அந்தகார இருள்கள் விலகி ஓடுவதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே 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 சாத்தான் கொண்டு வருகிற எல்லா உபத்திரவங்களும் என்னை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே 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 கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய திரு இரத்தத்தினால் எங்களை மீட்டருளும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் ஆண்டவரே என் ஆண்டவரே என் ஆண்டவரே என் ஆண்டவரே என் ஆண்டவரே என் ஆண்டவரே கணவர் மீது மனைவி மீது பெற்றோர் மீது பிள்ளைகள் மீது சகோதர சகோதரிகள் மீது உறவுகள் மீது நண்பர்கள் மீது சுற்றிலும் வாழ்கிற எல்லா மனிதர்கள் மீது கல்வாரியில் நீர் சிந்திய திரு இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக இயேசுவே உம்முடைய இரத்தம் நான் குடியிருக்கும் இல்லத்தின் மீது இறங்குவதாக ஹல்லேலூயா 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 எல்லா தீமைகளும் பலகீனங்களும் என்னை விட்டு வெளியேறட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே எனக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் இயேசுவே நோய்களும் பலகீனங்களும் வெளியேறட்டும் இயேசுவே இப்பொழுது இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக ஹல்லேலூயா 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 இயேசுவே கடன் வாரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பொருளாதார இழப்புகள் அனைத்திலிருந்தும் விடுதலை தாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே உம்முடைய நாமத்தினால் இப்பொழுது இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வல்லமை சுகம் வெளிப்படுவதாக ஹல்லேலூயா 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 ரெண்டு கைகளை வைத்து ஹல்லேலூயா சப்தமே ஹல்லேலூயா 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 அப்படியே ரெண்டு கைகளை சரசல வைத்து ஒரு நிமிஷம் உங்கள் உள்ளத்தை திறந்து இயேசுடைய பெயரை அறிக்கணும். சரசல கை வைங்க. இயேசுவே 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 இயேசுவே
இயேசுவே. அப்படியே உடல்ல எந்த பக்கம்னா வலி வேதனை இருக்கும், வரும் பொழுது எந்தெந்த பலகீனம் உங்களுக்கு இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் அப்படியே கை வைங்க. கை வச்சு சொல்லுங்க, இயேசுவே. நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். நீ எந்த ஸ்கேனையும் தேடிப்பா வேண்டாம். உனக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், எந்த ஸ்கேன் ரிப்போர்ட் உனக்கு தேவையில்லை. ஒரே ஒரு பெயர், இயேசு. இயேசு. எல்லாரும் எழுந்துடுங்க, எழுந்துட்டு இந்த பல்லவியை, இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு வல்லமை இறங்குகிறது. இதை ஆண்டவர் சொல்றாரு, என் பேரை சொல்லியா, என் வாய்க்கு என் பேரை சொல்லு சொல்லு. எந்த நடிகர் பேரை சொல்லாத, எந்த மனிதன் அரசியல்வாதி பேரை சொல்லாத, சோதரர் பேரை சொல்லாத, உனக்கு ஒரே ஒரு பெயர், வாயத்தர விடுதலை விடுதலை. இயேசு 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 இயேசு. ஆமென். கை தட்டி உட்கார்ந்திருக்கவங்களே எண்ணீங்க. வயசான பாட்டி எழுந்துரு, எல்லாரும் எழுந்துருங்க. கை தட்டி பாடு. இயேசு 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 கை தட்டுங்க. இயேசு 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 ஆமென். இயேசு 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 நல்ல வாய்தரமே. இயேசு 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 சொல்லி பாரு. இயேசு 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 சொல்லி பாரு. இயேசுவின் பேரை சொல்லி அறிக்கையிட்டு பாரு. உன் மேல இப்ப அபிஷேகம் இறங்கிட்டு இருக்கு. ஆண்டவரின் பெயரை அறிக்கையிடுகிற மகளே மகளே, ஆவியானவருடைய நிரப்புகிறார். ஆவியானவரே கண்களை மூடு, கண்களை மூடு. இயேசு 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 ஆமென். இயேசு 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 ஆமென். இயேசு 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 கை தட்டியா கண்ணை மூடி சோதரி வாயை திறந்து. இயேசு இயேசு உங்க நேரம். ஆண்டவர் சொல்றார், என் பேரை அறிக்கையிடுறவனுக்கு விடுதலை, என் பேரை அறிக்கையிடுறவனுக்கு ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய விடுதலை. திருமண வாழ்க்கையில பிரிந்து போயிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இணைக்கிற நேரம், ஒரு கணவனை ஆண்டவர் சந்திக்கிறார். அபிஷேகம் வரட்டும், வல்லமை வரட்டும், மேல வல்லமை இறங்கணும். இயேசு 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 ஆமென். இயேசு 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 எல்லாரும் எல்லாரும் உச்சரிங்க. இயேசு இயேசு கண்ணை மூடி உச்சரிங்க. இயேசு 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 ரெண்டு கைகளை விரித்து சேர்ந்து சொல்லுங்கள். தேவ மாதாவே, இரக்கத்தின் அரசியே, உம்முடைய பரிந்துரையின் வல்லமையினால் தேவ அன்னையே, எனக்கு தேவையான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படியாக உம் திருமகனிடம் பரிந்து பேசும் என் அன்பு தாயாரே, என் அன்பு தாயாரே,
உம்முடைய மாசற்ற இருதயத்தில் என்னை என் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன். என் அன்பு தாயே, எங்களுக்காக குடும்பங்களுக்காக இப்பொழுது வரையிலும் நான் என்ன பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கிறேனோ அவை அனைத்தையும் அர்ப்பணிக்கிறேன். மாதாவே, என் நேச தாயாரே, எனக்காக பரிந்து பேசு. நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசு ஆண்டவர் உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார், உங்கள் வேதனைகளை எல்லாம் எடுத்து மாற்றுவார். நீங்கள் இப்பொழுது எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த கருத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கைதட்டி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கையசை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு சுகம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இயேசுடைய பெயரை உச்சரிப்பது, இயேசுடைய பெயரை நாம் அறிக்கையிடும் பொழுது நமக்கு தேவையான விடுதலையும் சுகத்தையும் அற்புதத்தையும் நாம் நிறைவாய் பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆனால் என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு பகுதி, ஆழமான ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, நான் ஒரு சம்பவத்தை சொல்லி அதன் பின்பு இந்த ஆழமான பகுதிக்குள்ளாக கடந்து செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்பம், ஒரு ஏழ்மையான குடும்பம் அது. அல்லேலூயா. அந்த ஏழ்மையான குடும்ப தலைவனும் தலைவியும் நல்ல ஆலயத்துக்கு போகக்கூடியவங்க, ஜெபிக்கக்கூடியவங்க, ஆண்டவர் மேல அவங்களுக்கு சராசரியான ஒரு நம்பிக்கை உண்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட அந்த குடும்பம், அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளைங்க, ஒரு சாதாரண சின்ன ஒரு ஓட்டு வீடு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில சராசரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்ட இந்த குடும்பத்தை ஒரு நாள் ஒரு சில ஜெப ஊழியர்கள் போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே அந்த குடும்பத்திற்காக ஆண்டவருடைய ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைவரிசைகள். அல்லேலூயா. ஜெபித்து விட்டு அவர்கள் அவங்க பக்கத்தில் அவங்களுடைய பங்கு ஆலயத்தில் நடந்த ஜெப வழிபாட்டிற்கு வரும்படியாக அழைக்கிறார்கள். வருகிறார்கள். ஆண்டவருடைய இரக்கம், தினமும் வேத வாசிப்பு, ஜெபமாலை ஜெபிப்பது, இப்படி அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றங்கள். இதன் விளைவாக கடவுள் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருந்த அவர் கடவுளுடைய இரக்கத்தினால் கொஞ்சம் ஒரு மூலதனத்தை போட்டு ஒரு சின்ன பிசினஸ், ஒரு சின்ன வியாபாரம் ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுகிறது. அந்த ஓட்டு வீட்டை விட்டவங்க மாறுறாங்க, நல்ல ஒரு நிலம் வாங்குகிறாங்க, அதுல ஒரு வீடு கட்டுகிறார்கள். இப்படி வாழ்க்கையுடைய ஸ்தானங்கள் கூட ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில மற்றவங்க மத்தியில பெயர் புகழ் கிடைக்க ஆரம்பிக்கிறது. காரு, பங்களா, இப்படி ஒரு 8 ஆண்டுகளுக்குள்ளாக மாற்றங்கள் வாழ்க்கையில. அல்லேலூயா. இப்ப கடவுள் தான் இதை கொடுத்தார், கடவுளால் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சகோதரர் கொஞ்ச நாட்கள்ல பார்த்தா அவரை குறித்து அவர் ஒரு பெருமை அடிக்க ஆரம்பித்தார். சில நாட்கள்ல அவங்களுடைய கோயிலுக்கு போறது, ஜெபிக்கிறதுனுடைய தன்மையெல்லாம் குறைஞ்சு போச்சு. கொஞ்ச காலகட்டத்திலே மதுபானம், அந்த அம்மா ஒரே மேக்கப் ராணி, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை, கடவுள் கொடுத்த அந்தஸ்தை அவங்க இந்த உலகத்தினுடைய தீமைக்கு கையளித்து பாவம் செய்ய, இஷ்டம் போல வாழ்றதுக்கு அவங்க பயன்படுத்தினாங்க. பிரைஸ் தி லார்ட். 8 ஆண்டுகள்ல எவ்வளவு தூரம் முன்னேற்றம் வந்ததோ அந்த முன்னேற்றத்தை எல்லாம் கடவுள் கொடுத்தது என்பதை உணராமல் பாவத்திற்கும் தீமைக்கும் கையளித்து இன்னைக்கு முடிவுல இருக்கக்கூட இடமில்லாத ஒரு பரிதாப நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க.
அவங்க வாழ்க்கையை குறித்து கேள்விப்பட்டு சிலர் அவங்க சந்திச்ச பொழுது அவர்கள் கண்ணீரோடு சொன்னது, கடவுள் ஏன் தான் எங்களுக்கு இப்படி செஞ்சிட்டாரோ. அல்லேலூயா. நல்ல கைவேர் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனி, உன் கட்டி கரையும். டாக்டர் சொல்லிருப்பார், உனக்கு இருதயத்துல 9 ஓட்டன்னு சொன்னாலும் சரி, இருதயத்துல 9 அடைப்புன்னு சொன்னாலும் சரி, இயேசு சாமிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுதாள். இந்த ஆளு இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரியாதுன்னு உனக்கு ஒருவேளை டைம் குறிச்சிருக்கலாம். இயேசுட்ட அழுகிற கண்ணீருக்கு பதில் கொடுத்து வருஷங்களை கூட்டி கொடுப்பார். கை தட்டுங்க. நீ தேர்வியா தேர மாட்டியான்னு இந்த உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது உன்னை தேற்றுகிற கடவுள், உயர்த்துகிற கடவுள். ஆனா என்ன தெரியுமா, கடவுள் தேற்றுகிறார், கடவுள் உயர்த்துகிறார், கடவுள் ஆயுசுனால கூட்டி கொடுக்கிறார். ₹1 வக்கில்லாதவனுக்கு ஆண்டவர் ₹1,00,000 சம்பளத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ₹1 உனக்கு ₹1 மதிக்க மாட்டான். ஆனா இயேசுவே மாதாவேன்னு காலில் விழுந்து மன்றாடுற, நீ உழைச்சு பார்த்தா உன் அறிவின்படி ₹10 சம்பளம் ₹1 கொடுக்க மாட்டான். ஆனா உனக்கு ₹1,00,000 ஆண்டவர் சம்பளமா கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் மேல மனமிறங்கி உன் போட்ல மற்றவனுக்கெல்லாம் 1000க்கும் 500க்கும் விற்கும் போது ஆண்டவர் உனக்கு 15,000ம் 20,000ம் 1,00,000த்தையும் சில நேரத்தில் உனக்கு கொடுக்கிறார். எதற்கு? எதற்கு? காட்டுமிராண்டி பயலா வாழ்றதுக்கா? பிரைஸ் தி லார்ட். இஷ்டம் போல எல்லாத்தையும் குடித்து சூதாட்ட ஆடி இஷ்டம் போல வாழ்கிறதற்கு என்று நினைத்தாயா? இன்னைக்கு நல்ல கவனி. ஒருவேளை இந்த இடத்தில் இருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவரை தேடி வருகிற கூட்டங்கள், ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகள் கொஞ்ச காலத்தில் இயேசுவை விட்டுவிட்டு மதுபானத்திற்கும் பீடிக்கும் மீண்டும் சிகரெட்டுக்கும் பான்பராக்குக்கும் மீண்டும் சூதாட்டத்துக்கும் மீண்டும் நீ பழைய நிலைக்கு திரும்புவாய் என்றால் உனக்கு கேடு. ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செய்தி உன் காதுல வந்து விழுந்த பின்னாலேயும் நீ பின்மாற்றமடைந்து போவாய் என்றார். ஒருவேளை உன் வாழ்க்கையிலே உன்னையே நினைத்து நீ அழ வேண்டிய காலம் வரும். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இஸ்ராயேல் மக்களை குறித்து சொல்லுகிறார். எடுத்து படியுங்கள். எரேமியா இறைவாக்கின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். காதுள்ளவர்கள் கேளுங்க. ஒரு மரத்தை நோக்கி நீயே என் தந்தை என்பர், ஒரு கல்லை நோக்கி நீயே என்னை பெற்றெடுத்தவள் என்பர், எனக்கு முகத்தை அல்ல முதுகையே காட்டுகின்றனர், தீங்கு வந்துற்ற நேரத்தில் எழுந்தருளி எங்களை விடுவியும் என்பர். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைவேர் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஜோரா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா இவன் கூட்டம் உன் மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கவனிங்க. உன் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. கவனி அக்கா. வியாதி வந்த உடனே, பலவீனம் வந்த உடனே இயேசுவேன்னு கூப்பிடுற உனக்கு அவர் பதிலளிக்கிறார். அல்லேலூயா. தொழில் இல்லைன்னு சொல்லி கூப்பிடுற இயேசு உனக்கு தொழில் தருகிறார். அல்லேலூயா. இப்ப வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருது, பணம் வருது, செழிப்பு வருது, கப்பல்ல வேலை கிடைக்குது. ஆண்டவர் நல்ல தேர்வுல பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுக்கிறார், நல்ல காலேஜ் கொடுக்கிறாரு, எல்லாம் கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே என்ன செய்யறான் தெரியுமா? எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையில சொல்றான், செய்யும் தொழிலே. சொல்லுங்க, தெய்வம் யாரு? சொல்லுங்க, தெய்வம் யாரு? சொல்றான், செய்யும் தொழிலே தெய்வம். கணவனே கண்கண்ட கணவனே, சொல்லுங்க, கணவன் தான் கண்கண்ட தெய்வம். அல்லேலூயா. காசே தான். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏல இவன் ஒரு வெறுவாக்கட்ட பயலா இருந்தான். ஒரு நாய் கூட இவன் நினைச்சியாது, மதிக்காது. அப்படிப்பட்டவளாக அப்படிப்பட்டவனா கிடந்தான், கல்லு மாதிரி. எவனும் ஏறிட்டு பார்க்கல. இவனை தூக்கி குளிப்பாட்டி இவனுக்கு மோதிரம் போட்டு செருப்பு போட்டு இவனுக்கு நல்ல ஆயத்தமா ஆடையெல்லாம் தயாரிச்சு
இவள் என் குமாரன், இவள் என் குமாரத்தின்னு சொல்லி ராஜரீகமாக நான் கொண்டு வந்து அவர்களை வைத்தேன். அல்லேலூயா. ஆனா ராஜரீகமா வைத்த என்ன எனக்கு இவங்க எதை காமிக்காங்க? முதுக காமிக்காக. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப வேதனையோட சொல்றாரு, எனக்கு இவர்கள் என்ன செஞ்சாங்க? முதுகை காட்டுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கைவேல் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனி, உன் வாழ்க்கையில நீ இன்னைக்கு இந்த இரக்கத்தின் இல்லத்திற்குள் வந்திருக்கிற மகனே மகளே கேள். ஆண்டவர் சொல்லுகிறார், எதையோ ஒன்ன தூக்கி வச்சுக்கிட்டு, கல்லையும் மரத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு, இதுதான் தெய்வம். செய்யற தொழில் ஒத்த ரூபா உனக்கு கிடைக்கல, தொழிலை போட்டுட்டு ஓடி போன. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வல்லத்தை வித்த, ஃபைபரை வித்த, வளைய வித்த, எல்லாத்தையும் வித்துட்டு தெருவோட தூக்குன. திருவோடு தூக்குன உன்ன ஆண்டவர் தேடி வந்து திருவாளரா மாத்தி, ஏன்பா நீ நல்லா இருக்கணும் ராசான்னு உன்னை கூப்பிட்டு கொண்டு வந்து வச்சா, உன்னை உண்டாக்கின சிருஷ்டிகராய ஆண்டவருக்கு முதுக காமிச்சிட்டு எதையோ போட்ட பிடிச்சி வளைய பிடிச்சி கடவுள் நின்னுகிட்டு இருக்கிற. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் என்ன விட்டுட்டு என்னை தூக்கி எறிஞ்சிட்டு எதையோ ஒரு கல்லையும் எதையோ ஒரு மரத்தையும் எதையோ ஒரு காரியத்தை பிடிச்சு, இது எனக்கு தெய்வம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ என்ன செஞ்சாங்க? இயேசு கோயில், ஆலயம், ஜெபம்னா முதுக காமிச்சாங்க. அல்லேலூயா. அர்த்தம் என்ன? இப்ப எங்களுக்கு நேரம் எங்க? சொல்லுங்க, இப்ப நேரம். சத்தமா சொல்லுங்க, இப்ப நேரம் இல்ல. ஆண்டவருக்கு நேரம் இல்ல. முகத்தை காமிக்கிறதுக்கு பதிலா முதுக காமிக்கிற கூட்டம். முதுக காமிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆயிட்டு தெரியுமா? நல்ல கவனி. இயேசு இறக்கம் வச்சதுனாலதான் ஓட்ட உளுந்தவன் கப்பல் அடைக்கப்பட்டு கொஞ்சம் மேல மிதந்துகிட்டு இருக்கு. கை தட்டுங்க பாப்போம். இல்லன்னா நீ என்னைக்கோ முங்கி போயிருப்ப. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு தன் கல்வாரி ரத்தத்தை உனக்காக சிந்தி என்னைக்கோ முங்கி போய் அழிஞ்சு போயிருக்க வேண்டிய உன்ன பிதாவை நோக்கி தந்தையேன்னு கதறி அவர் உன்னை நிறுத்தி வச்சிருக்காரு, வாழணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைவேறு சொல்லுங்க அல்லேலூயா. ஜோரா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா இப்ப என்ன ஆயிட்டு தெரியுமா? இயேசுவுக்கு முதுக காமிச்சதனுடைய விளைவு வந்ததெல்லாம் வந்த போக்கிலேயே போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். இப்போ உடம்பு நாங்க எப்படியோ இருந்தோம், இப்போ எப்படி ஆயிட்டோம். அல்லேலூயா. போட்டு பெயரும், வேலை பெயரும், சம்பாத்தியம் ஒரு வழியா வர்றது 7 வழியா. எங்க சத்தமா சொல்லுங்க. இயேசு இல்லன்னா ஒரு வழியா வர்றது 7 வழியா பெயரும். அல்லேலூயா. இப்போ குடும்பத்துல கணவனும் மனைவியும் அத்தான் என்னங்க அப்படி வாழ்ந்தது நாசமா போவ, விளங்காம போவ, அட பேயே, அட நாயே. இப்போ சொல்றங்க, பைபிள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி கடவுளேன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தான், எதையோ சொல்லி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தீங்கு வந்துட்ட நாளில் எது வந்துட்டு சொல்லுங்க, எது வந்துட்டு? உடம்பு ஒத்துழைக்கல, வீடு ஒத்துழைக்கல, மனைவி ஒத்துழைக்கல, பிள்ளைங்க ஒத்துழைக்கல, வாழ்க்கையில எதெல்லாம் உங்க ப்ராஃபிட் நினைச்சீங்களோ அதெல்லாம் நஷ்டமாயிட்டு இப்போ திரும்ப சொல்றாங்க, கடவுளே. யாரு? சத்தமா சொல்லுங்க, கடவுளே எழுந்தருளி வந்து எங்களை விடுவியும் என்பர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. முள்ளு குத்துனாதான் இயேசு தெரிவார். அப்படிதானே? சொல்லுங்க, என்ன குத்தணும்? முள்ளு குத்தணும்னா சிலருக்கு அம்மா. அல்லேலூயா. முள்ளு குத்தாத வர சும்மா. நல்ல கைவரிசலுங்க. அல்லேலூயா. இப்ப பைபிள் வசனத்தை நல்லா கவனிச்சு படிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா முதுக காமிக்கிற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களே, உனக்கு தெய்வம் கொடுத்த பிராப்தம், தெய்வம் கொடுத்த கிருபையை இழந்து
நீ மீண்டும் பின்வாங்கி போகிறாயோ? இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியர்கள் சிலர் பின்வாங்கி போகிறார்கள். உலகம் மயக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு காலையில ஒரு சகோதரர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. நல்ல ஒரு ஊழியர், ஆண்டவருடைய ஊழியர், பின்மாற்றம் அடைந்து படு பாதாளத்துல விழுந்து கிடக்கிறாயா, இவன் ஜனங்களை எப்படி நடத்துவான்னு அவர் கதறிக்கிட்டு போறார் ஒருத்தர். அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கினால் உங்க நிலை பரிதாபமா போயிரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கடவுளை உனக்கு சந்திக்க வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல நமக்கு எடுத்து வாசிக்கிறோம். இன்னைக்கு ஜனங்களுடைய நிலைமை என்ன? ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, என் மக்கள் அறியாமையினால் அழிந்து போகிறார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைவேறு சொல்லுங்க அல்லேலூயா. என் மக்கள் எதனால அழிஞ்சு போறாங்க? அறியாமை. பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? கேட்டு பாருங்க. அறிந்திருக்கிறீர்களா? சொல்லுங்க, அறிந்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை அறிந்திருக்கிறீர்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல ஜோரா கைவேறு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என் இருதயம் வலிக்குது. சில நாட்களாக கொஞ்சம் தூக்கம் இல்ல, சில நாட்களாக மனசுல பெரிய மன உளைச்சல். அல்லேலூயா. என்ன தெரியுமா? பாருங்க, சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது உடனே போய் தாயத்து கட்டுறாங்க. சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது உடனே போய் எங்கேயாவது போய் திருநீர் போட்டுக்கிட்டு நிக்காங்க. பிரைஸ் தி லார்ட். நான் கேட்கிறேன், உனக்கு கடவுள் யார்? ஆண்டவர் சொல்றாரு, அறிவின்மையால் அறியாமையால் என் ஜனங்கள் அழிந்து போறாங்க. இயேசுவை விட்டுட்டு நீ மையையும் பொய்யையும் தேடி போனா அது உன் பிள்ளைக்கு சாபம். நீ நினைக்கிற உன் பிள்ளைய ஒரு காய்ச்சல்ல இருந்து காப்பாத்தலாம்னு சொல்லி எந்த கிறுக்கிட்டையோ கொண்டு போய் நீ கொடுத்து ஒரு எதையோ கெட்டிட்டு வார. அல்லேலூயா. ஆனா உன் பிள்ளை ஒரு காய்ச்சல்ல தப்பிக்கன்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கை முழுசு சாபத்தை சுமக்க போறா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த பகுதிகளில் மந்திரவாதம், மாய வித்தைகள், தாயத்து, அது இதுன்னு சொல்லி செய்கிறவர்களும் அழிய போறாங்க. அதை செய்யறதுக்கு போறவங்க வீட்டிலே இடி விழ போகுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு வாழ்க. உன் தேவனாகிய ஆண்டவர் ஒருவர் தான் கடவுள், அவரை தவிர வேற கடவுள். இது ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறியாம சாவுறான், என் மக்கள் அறிவின்மையால் அழிந்து போறாங்க. அப்ப இங்க இருக்கிற உங்களை பார்த்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். எனவே நான் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாயிருப்பானாக. கை தட்டுங்க பாப்போம். நல்ல சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். கைவேறு சொல்லுங்க அல்லேலூயா. ஜோரா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. பவுல் எழுதுறாரு, ஆதி திருச்சபையில நிறைய பேர் ஆண்டவர்ட்ட வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலரா வந்தாங்க, பணி செய்ய வந்தாங்க, நற்செய்தி பணிக்கு வந்தாங்க, சுவிசேஷம் அறிவிக்கும்படியா வந்தாங்க. அல்லேலூயா. ஆனா வந்தவங்க முதல்ல ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்று நல்ல ஒரு நிலைமையில தான் வந்தாங்க. ஆனா பாருங்க, கொஞ்ச காலத்தில் அவருடைய நிலைமை பரிதாபமாய் போனது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைவேறு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் ஊழியத்துக்கு வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் தொட்ட அந்த அனுபவம், ஆனா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா காசு பேசுது. பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாள்ல பார்த்தா புகழ் அவர்களை வஞ்சித்து விடுகிறது. அல்லேலூயா. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா உலகத்துல ஏதோ ஒரு பெண்ணுடைய பேச்சுல மயங்கிட்டேன், ஒரு ஆணுடைய பேச்சுல மயங்கிட்டேன், மயங்கி விழுந்து கிடக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். இல்லன்னா ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுட்டு இது ஏன் கூட்டம், இது உன் கூட்டம்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களை சம்பாதிக்கிற ஒரு பரிதாப நிலைமை. அல்லேலூயா. இதே நிலைமை ஆதி திருச்சபையில இருந்ததுனால ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் கூட தாங்கள் விழுகிறதே தெரியாதபடியா
அவர்கள் விழுந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைவேறு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் தொடக்க திருச்சபைக்கும் சரி இன்னைக்கும் சரி எழுதுகிறார், நாம் நிற்பதாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் சொல்ல, நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றேன், பிரமாணிக்கவே வாழ்றேன், விசுவாசத்தோடு வாழ்வேன். சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சகோதரர் ஒருவர் சொன்னார், சகோதரர் நிக்சன் என்று சொல்லுகிற ஆனந்தலையை சார்ந்த சகோதரர். அவர் அழகாக சொன்னார், பிரதர் தம்பி, நான் ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், தியானங்கள் எல்லாம் உதவி செய்ய போனேன். ஒரு நாள் இங்க இருந்து மும்பைக்கு நான் போயிட்டு இருந்தேன், ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன். அப்ப நான் என் கூட இருந்தவங்களை கூட இருந்தவங்க ஆண்டவரை பத்தி பேசிக்கிட்டு வந்தேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பேசிக்கிட்டு அவ்வளவு தூரம் தைரியமா வந்து அவங்க சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவருக்காய் வாழ்வேன், ஆண்டவருக்காய் வாழ்வேன்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லிக்கிட்டு வந்தேன்னா கொஞ்சம் டாய்லெட்டுக்கு போக முடியா போனேன். போயிட்டு வரும் பொழுது ஒரு சில பேர் காவி உடை அணிந்து கொஞ்சம் பார்க்க ரவுடிகளை போல இருந்தாங்க. அவங்க அந்த பெட்டியில ஏறினாங்க. என்ன பார்த்துட்டு அவங்க கேட்டான், ஆர் யூ கிறிஸ்டியன், நீ கிறிஸ்தவனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அறியாமலே வந்த பதில், என்னை அறியாமல் அல்ல, உடனடியா என் வாயிலிருந்து வந்த பதில், நான் கிறிஸ்தவன் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அசனா நான் கிறிஸ்தவன் இல்லை, நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பேசாம வந்துட்டேன். நான் நினைச்சேன் தப்பிச்சிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு அப்புறமா இன்னைக்கு வரை என்னை அழுத்துகிறது அவர் சொல்லும் போது, இன்னைக்கு வரை என்ன அழுத்துது. ஒரு நொடி பொழுதுல எத்தனை பேர்த்த வாய்களிய நான் இயேசுவுக்காக வாழ்வேன்னு சொன்னனும், ஒரு நொடி பொழுதுல என்ன பார்த்து ஆர் யூ கிறிஸ்டியன், நீ ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்டவனே நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு நான் ஆண்டவரை மறுதலிச்சுட்டேன். அல்லேலூயா. நல்ல கை வரிசலுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சரங்குக்காக, ஒரு பத்துக்காக, ஒரு சின்ன மைக்கூருக்காக, ஒரு காய்ச்சலுக்காக, ஒரு ஜலதோஷத்துக்காக இயேசுவை அடமான வைக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒருவேளை உன் கணவன் உன் அன்பு செய்யல, உன் மனைவி உன் அன்பு செய்யல, உடனே ஆண்டவரை தூக்கி எறிஞ்சிட்டு போற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு 4 நாள் பிசினஸ் நடக்கல, ஒரு 5 நாள் தொழில் நடக்கல, உடனே ஆண்டவரை தூக்கி எறிகிறவர்கள் எத்தனை பேர்? அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நிறைய பேர் நிற்கிறதா நினைக்கிறோம், ஆனா நாம விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கைவேறு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறார்? படிங்க மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். இவ்வாறு கடைசியானவர்கள் முதன்மையாக மாறிட்டாங்க, முதன்மையா இருந்தவர்கள் கடைசியானார்கள் என்று இயேசு கூறினார். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல என்று நிலைச்சு நிக்கணும்னா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப கடைசியானோர் முதன்மையாயிட்டாங்க, முதலாவது இருந்தவங்க கடைசியா போயிட்டாங்க. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாரு? படிங்க மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். இறுதி வரை நிலைத்து நிற்கிறவனே, சொல்லுங்க, இறுதி வரை நிலைத்திருக்கிறவனே எப்படி இருக்கணுமா? மன உறுதியுடன் இருப்பவனே மீட்பு பெறுவான். கை தட்டுங்க பாப்போம். நல்ல ஜோரா கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல பக்கத்துல உள்ளவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவுக்காக வாழ தயாரா? தைரியமா முகத்தை பார்த்து கேளுங்க, தயாரா? கேளுங்க அந்த பாப்பாட்ட, தயாரா? அல்லேலூயா. பின்னால இருக்கவங்க கேளுங்க, தயாரா? எத்தனை பேர் தயார்? கை கொடுங்க, கை உயர்த்தி காமிங்க. தயார்? தயாரா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. அப்பனா நிறைய பேர்ட்ட நீங்க கல்லறி வாங்கணும். ரெடியா? சீனிக்கல் குத்தினாலே தாங்க முடியல, கல்லறி வேறையா? அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க, பைபிள் சொல்லுது, உங்களை இயேசு சொல்லும்போது சொல்றாரு, என் பெயரின் பொருட்டு உங்களை பலர் எல்லோரும் சொல்லுங்க, எல்லாரும் ஏமா சொல்லு, எல்லாரும். இயேசு சொல்றாரு, என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வரவேற்பார்கள். அப்படியா போட்டிருக்கு? சொல்லுங்க, எல்லாரும் வரவேற்பாங்களா?
இயேசு பேரை சொல்லி நீ வாழ்ந்தா உனக்கு அடி உண்டு. இயேசு பேரை சொல்லி நீ வாழ்ந்தா உன்னை பார்த்து உன் மருமக சொல்லுவா, ஆமா பெருசா கிளிக்க வந்துட்டா போடி. இயேசு பேரை சொன்னோம்னா உன்னை தூற்றுவாங்க, உன்னை கேலி பண்ணுவாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்க, நிந்திப்பாங்க, உன்னை என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணினாலும் நிலைத்து இருப்பாய் என்றால் மீட்பு பெறுவாய். கை தட்டுங்க. இன்னைக்கு மீட்பு வேணும்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தூயாவியில் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை வெறும் மனித முயற்சியினால் நிறைவு செய்ய போகிறீர்களா? அந்த அளவுக்கு நீங்கள் அறிவீலிகளா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிலைச்சு நிக்க முடியல கிறிஸ்தவர்களுக்கு. என் பெயரின் பொருட்டு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. உலகத்து பின்னால ஓடுறான், குடிக்கிறான். கேட்டா சொல்றான் இயேசு திராட்சரசம் குடிச்சாருங்க. அல்லேலூயா. இயேசுவும் திராட்சரசம் குடிச்சாரு, நாங்களும் திராட்சரசம் குடிச்சோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா இயேசுவும் இயேசுடைய சீடர்களும் அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். நாங்கள் என்ன செஞ்சோம்? மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. சிலர் சொல்றான் பாருங்க, இருக்கிற சூதாட்டம் இருக்கிற எல்லா ஆட்டத்தையும் ஆட்டி சொல்றான். டேய் ஏப்பா தப்புப்பா, நான் இயேசுவே சொல்லிருக்காரு, மணமகன் இருக்கிற வரை மணமகனுடைய தோழர்கள் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க. ஒருத்தன் சொன்னா பாருங்க, மணமகனுடைய தோழர்கள் உண்டு குடித்து மகிழ்ந்து இருப்பார். அதனால இயேசு இருக்கிறார், நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இங்க நல்ல கவனி. ஆண்டவருடைய வார்த்தையை தப்பா பயன்படுத்தாத, ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தாத, ஆண்டவருடைய வார்த்தையை நீ செய்யற பாவத்துக்கு துணையா எடுக்காத. அது உன் மேல விழுகிற சுமையா மாற போது. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்ப நல்ல கவனிச்சு பாருங்க. தேவன் உனக்கு தன்னுடைய தூயாவியால் வெளிப்படுத்திய தன் அன்பை, தூயாவின் மூலமாய் உனக்கு வெளிப்படுத்தின நன்மைத்தனத்தை வெறும் மனித முயற்சியை வச்சு நீ சரி பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த அளவுக்கு நீ அறிவியலியான்னு கலாத்தியர்களுக்கு ஆண்டவருடைய உன்னத ஊழியனாகிய பவுல் எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அவர் பார்த்து சொல்லுவார், கலாத்தியரே நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்பார் பாருங்க. எடுத்து வாசிங்க பாப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, அறிவியலிகளான கலாத்தியரே. உங்களை மயக்கியோர் யார்? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. இயேசுவை விட்டு உங்களை பிரியும்படியாக மயக்கியவர் யாரு? யாரு? ஒரு சீரியல். அல்லேலூயா. மயக்குனது யாரு? ஒரு 3 அவுன்ஸ் ஃப்ரெண்ட் சொன்னாரு, அவரு சொன்னாரு. அல்லேலூயா. எங்க மயங்கி கிடக்கிறீங்களோ அந்த மயக்கத்தை தெளிந்து இயேசுவிடத்திலே வர விரும்புகிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். உன் மயக்கம் தெளிவடையட்டும். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறவனுக்கு ஐயோ கேடு. இயேசுவை விட்டு பின்வாங்கி போய் என்னையா சாதிக்க போற? சகோதரா, உனக்கு மீண்டும் இந்த பேரொளி கிடைக்காம போயிட போது, மீண்டும் இந்த மீட்பின் திட்டத்தில் நீ இணைய முடியாம போயிட போது. நல்ல முழங்கால் படியிடு. வாலிப பிள்ளைய சில அம்மாமார் சொல்லுவாங்க, என் பிள்ளை ஐயோ பிரதர் கோயிலுக்கெல்லாம் போனா, ஜெபம்லாம் பண்ணா, பாருங்க சிஸ்டரெல்லாம் போவேன்னு சொன்னான். இப்ப பாத்தீங்கன்னா 2 கொம்பு எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணும் ஒரு எளிமையா என் பிள்ளை அப்படி உண்மையில சொன்ன மாதிரி சிஸ்டா பேர மாட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா 1.5 டன் ஃபேர் அண்ட் லவ்லியே தடவிட்டு நிக்கா. பிரைஸ் தி லார்ட். ஏன் பாப்பாட்ட கேட்டா சொல்லுதா, எல்லாரும் அழகா இருக்குன்னு நினைக்குவாங்க. அல்லேலூயா. மற்ற உலக பிரகாரமா வாழ்றவனை போல நீனும் வாழணும்னு முயற்சி செய்யாத. பக்கத்துல கை கூட சொல்லுங்க. உலகம் காட்டுகிற பாதையை பின்பற்றாதே, நீ அழிந்து போவாய். 2 கைகளை விரித்து கண்களை மூடுங்க.
எல்லாரும் சகோதரர் சகோதரிகள் கண்ண மூடுங்க. இந்த உலகம் உனக்கு காட்டுகிற மாதிரியை பின்பற்றாத. கண்களை மூடு. எல்லாரும் கண்ண மூடி கண்ண மூடி கண்ண மூடி ஒப்புக்கொடு. வாழ்ந்தா ஒரே ஒரு வாழ்க்கை தான் நீ வாழ போற. வாழ்ந்தா இயேசுக்காக வாழ்ந்துரு. ஊழியக்காரர்கள் இயேசுக்காக வாழ்ந்துரு. உன் மாதிரியை எவனும் கிடையாது, எவனும் கிடையாது. இந்த உலகத்துல எங்க இல்ல. இயேசுவை பார். இயேசு சொல்றாரு, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லட்டும். ஊழியக்காரிகளே, ஊழியர்களே, வீண் பெருமையை தாடாது. ஜெபம் பண்றவன் பெரிய ஜெபம் பண்ற மேத நினைக்காத. உன்னை தாழ்த்து. பிரசங்கிக்கிறவன் பெரிய பிரசங்கியார் நினைக்காத. கண்களை மூடி 2 கையை விரித்து ஒப்பு கொடுங்க. பெயர் புகழ் எல்லாமே பாடுவோம். இயேசுவின் நாமத்திற்கே உலகம் காலின் கீழே. இயேசு கண் முன்னே உலகம் காலின் கீழே. உணர்ந்து பாடுங்கள். இயேசு கண் முன்னே. உன்னையே வெறுத்து விட்டார். ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார். சுகமாய் வாழ்ந்திடலாம். அப்ப நல்லா கவனிச்சு வருங்க. பவுல் கேட்கிறாரு, கடவுளுடைய உன்னதமான அந்த அழைப்பை, தூய ஆவியால் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கைய வெறும் மனித முயற்சியால நீங்க முடிக்க போறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் குடிக்கிறாங்க, எல்லாரும் பாடுறாங்க, எல்லாரும் ஆடுறாங்க, எல்லாரும் சினிமா பார்க்காங்க, எல்லாரும் அப்படி பாடுறாங்க, இப்படி பண்றாங்க. நீங்களும் இருக்கிறீங்களா? என் அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்திலே ஒரு சகோதரர் தூத்துக்குடியில் அவருடைய திருமணம், அவருடைய வீட்டில் திருமணம் நடந்தது. அல்லேலூயா. அப்ப அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். போயிருந்தோம். போனா ஃபுல்லா கத்தோலிக்க பாடல்கள், மாதா பாடல்கள் பாடப்பட்டது. அப்ப அந்த போட்டுட்டு இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த தன்னுடைய வீட்டில் அந்த திருமணம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் சில நண்பர்கள் வந்து, ஏன்பா முதல்ல கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும் பாட்டை போடணும். முத பாட்டு அப்படித்தானே? அல்லேலூயா. அதை போட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் இழுத்து மூடி இயேசுவை தூக்கி ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமா பாட்டு. அல்லேலூயா. லாஸ்ட் முடியும் போது மாசில் மனமும் இயேசுவின் உள்ளமும் போடி முழு எடுத்து திரும்ப மூடிட வேண்டியதான். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு சில நேரங்களில் ஜெபம் பண்றவங்க வீட்டுல கூட, கிறிஸ்தவர்கள் நல்ல ஜெப வாழ்க்கையில வந்தவங்க வீட்டுல கூட நம்முடைய இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா. ஆனா அந்த சகோதரர் சொன்னாரு, எங்க வீட்டுல பிரதர் இதுவரை நடந்த எந்த ஃபங்க்ஷன்லையும் நாங்க சினிமா பாடல்களை போட்டதே இல்லை. கை தட்டுங்க பாப்போம். தயவு செஞ்சு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இங்க இருக்கிற என் அன்பு சகோதரிகள், ஆண்டவருடைய இரக்கத்தின் இல்லத்தில் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை, உங்க வீட்டுல நல்லதை ஆண்டவர் செய்யும் பொழுது, திருமணம், புதுநன்மை, ஞானஸ்நானம், எந்த வைபவமா இருந்தாலும் சரி, இயேசு ஆண்டவருடைய பாடலை ஒலிக்க வையுங்கள். கை தட்டுங்க பாப்போம். உங்க வீட்டு செவுறுகள்ல நீங்க எழுதி போடுங்க இயேசுடைய வசனத்தை. அல்லேலூயா. உங்க வீட்டுல நீங்க யாரையாவது வாழ்த்துங்க. முதல்ல இயேசுவுக்கு புகழ் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியே போகும்போது மரியே வாழ்க சொல்லிட்டு போங்க. அல்லேலூயா. இந்த பழக்கத்தை முதல்ல நீங்க உங்க குடும்பத்துல கொடுங்க, கொண்டு போய். பிரைஸ் தி லார்ட். அந்த சகோதரர் சொன்னார், பிரதர் எங்க வீட்டுல நாங்க ஆண்டவருடைய பாடலை தான் போடுவோம்.
எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, யார் எங்க வீட்டுல வந்து என்ன முகத்தை முறிச்சுக்கிட்டாலும் சரி, நான் பயப்பட மாட்டோம். அதுல எங்க வீட்டுல எல்லாரும் ஒரே பிடிவாதத்தோட தான் இருக்கும். ஆண்டவருடைய பாடல் தான் நாங்கள் ஒலிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அதனால இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கு, எங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு, நிம்மதியா இருக்கு, சமாதானமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நல்ல கவனிங்க, உலகம் சொல்ற பாதையில நீங்க போகாத, உலகம் சொல்லுகிற பாதையில நீ உன் வாழ்க்கையை கொண்டு செல்லாத. அல்லேலூயா. நல்ல கை வீசுங்க பாப்போம். அல்லேலூயா. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, ஏன் இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் விட்டு இன்னைக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பின் வாழ்க்கையில நிலைச்சு நிக்க முடியல அப்படின்னா, நான் உங்களுக்கு வேகமாய் காண்பிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் சீராக்கின் புஸ்தகம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சீராக் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். வேகமா என்னோட கூட படிக்கணும். ஆண்டவரிடமிருந்து விலகி செல்வதே மனிதருடைய இருமாப்பின் தொடக்கம். மனிதர்களுடைய இருமாப்பின் தொடக்கம். அவர்களுடைய உள்ளம் தங்களை படைத்தவரை விட்டு அகன்று விட்டது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை விட்டு விலகுவதுதான் உங்க வாழ்க்கையினுடைய அழிவின் தொடக்கம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், பிரதர் பைபிள்ல போட்டிருக்கிறது வேற, நீங்க சொல்றது வேற. பைபிள் என்ன போட்டிருக்கு? ஆண்டவரை விட்டு விலகுவதே ஆணவத்தின் மனிதனுடைய இருமாப்பின் தொடக்கம். பைபிள் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் படிச்சு பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க வேகமா. நீதிமொழிகள் வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 16:18 சொல்லுது, அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது. கை தட்டுங்க பாப்போம். அப்ப ஆண்டவரை விட்டு எவன் ஒரு விலகுறானோ, ஆண்டவரை விட்டு எவள் ஒருத்தி விலகுகிறாளோ, அவள் அழிவின் தொடக்கத்திற்குள்ளாக வந்து விட்டாள், அழிவுக்குள்ளாக அவள் பயணிக்க ஆரம்பித்து விட்டாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பைபிள்ல காமிக்கிறேன், எடுத்து வாசிங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கும் எனக்கும் முன் உதாரணமாக விட்டு போயிருக்கிறார். 1 அரசர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். எடுத்துக்கோங்க. 1 அரசர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் சாலமோன் மீது என்ன செஞ்சாராம்? சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? ஜோரா சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? ஆண்டவர் சினமுற்றார். யார் மேல? சாலமோன் மீது. பைபிள் சொல்லுது, நல்ல கவனிங்க, சாலமோனை போல ஞானத்தில் சிறந்தவன் ஒருவனும். சொல்லுங்க, சாலமோனை போல ஞானத்தில் சிறந்த ஒருத்தனும். அவ்வளவு ஞானி சாலமோன், பெரிய ஞானி. பைபிள் சொல்லுகிறது, சாலமோன் கேட்டதை ஆண்டவர் கொடுத்தார். வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். 1 அரசராம 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்டார், சாலமோன் உனக்கு என்ன வேண்டும்? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைவர் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? சாலமோன் சொன்னாரு, என்ன சொன்னாரு? ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்? இந்த மக்களை வழிநடத்த எனக்கு ஞானம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, கடவுள் அவனுக்கு மிகுதியான ஞானத்தை கொடுத்துட்டு சொன்னாரு, உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவனும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும். கை தட்டுங்க பாப்போம். இப்ப சாலமோனுக்கு ஞானம் வந்துட்டு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இயேசுட்ட வந்துட்டீங்க. இயேசு உங்களை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும்? சொல்லுங்க, உனக்கு என்ன வேண்டும்? நீங்க கேட்கிறத இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பணம் வேணுமா? கொடுக்கிறார். வீடு வேணுமா? கொடுக்கிறார். திருமண தடை நீங்கணுமா? கொடுக்கிறார். அழகு வேணுமா? கொடுக்கிறார். எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. இருக்கா இல்லையா? ஏங்க சொல்லுங்க, இருக்கா இல்லையா? உலக ஐஸ்வர்யராயை விட சிறந்த ஆள் நீங்க தான். கை தட்டிக்கோங்க. ஒரு தங்கச்சி பார்க்க, நானா? நீந்தான். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். உலக பெரிய அலையை விட சிறந்த ஆள் யார் தான்? நீந்தான். ஏன்னா உன் கடவுள் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அழகு வந்துட்டு, உடம்புல பலம் வந்துட்டு, சக்தி வந்துட்டு, பணம் வந்துட்டு, எல்லாம் வந்துட்டு,
நல்ல கவனிங்க. இதெல்லாம் வந்த உடனே உலகத்துல உள்ளவங்களும் உங்களை தேடி வருவாங்க. பக்கத்துல கை கூட சொல்லுங்க. ஒண்ணு இல்லாதவரை ஒரு பயம் வரமாட்டான். எல்லாம் வந்துட்ட உடனே உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க. வருவாங்களா? வருவாங்களா? வரமாட்டாங்களா? என்னக்கா வரமாட்டாங்களா? பணம் வந்ததுன்னா வருவாங்க. வீடு கட்டினா வருவாங்க. கொஞ்சம் அழகு இருந்தா, பலம் இருந்தா வருவாங்க. இப்ப சாலமோனுக்கு ஞானம் வந்துட்டு என்ன வந்துட்டு? ஏக்கா சொல்லுங்க, என்ன வந்துட்டு? யார் கொடுத்தா? அப்பன் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தாரு ஞானத்தை சாலமோனுக்கு. இப்ப என்ன ஆயிட்டு தெரியுமா? பைபிள் சொல்லுது, படிங்க. 1 அரசர் 11 முதல் வசனம் படிங்க பாப்போம். அரசர் சாலமோன் அயல் நாட்டு பெண்கள் பலர் மேல் மோகம் கொண்டார். போதும், நிறுத்திக்கோங்க. ஏன்? பைபிள் சொல்லுது, தென்னாட்டு அரசி கூட சாலமோனின் ஞானத்தை பார்க்க வந்தா, கடைசியில ஞானத்தை பார்க்க வந்தவா விழுந்து போயிட்டா. அல்லேலூயா. நல்ல கை வச்சிருங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளைய பார்க்கத்தான் சொல்லுவான், ஏன்டா இப்படி அழைற? அன்னைக்கு பார்த்ததுதான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏமா உங்க அப்பாவை அம்மா விட்டுட்டு இப்படி இருக்கியே? ஏன்? பார்த்தனா முடிஞ்சு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க பார்வையும் சரியா இருக்கணும், இல்லன்னா கதை முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது பயலுக்கு பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, திருமணமான அக்காவுக்கு அண்ணனுக்கும் சேர்த்து தான். அல்லேலூயா. நிலையா நிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள பிளேட்டு கீழே எரிஞ்சு விழுந்துரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஜோரா சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ட்ரெயின் விபத்து ஒன்று பார்த்துருப்பீங்க. ட்ரெயின்ல நடந்த, படியில ஏறிட்டேன் பிடிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு தொங்குனவன் கடைசியில் பார்த்தா எங்க இருந்தான்? உள்ள போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நம்ம பைக்ல ஸ்டாண்டு போட்ட மாதிரி நினைச்சிட்டு காலை வைப்போம், கடைசியில் கீழே விழுந்து கிடப்போம், பைக்கு மேலே கிடக்கும். அதே மாதிரி தான் சிலர் நல்லா இருக்கிறோம், நாங்களாம் தேவ பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடைசியில் நாசமா போயிட்டு இருக்காங்க. கவனமாறு. கடவுள் பேர்ல அட்டூழியம் பண்ணுனா உனக்கு கேடு வரும். பைபிளை தூக்கிக்கிட்டு வேத வசனம் தெரிஞ்ச பின்னாலையும் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்லிட்டு எவளாவது நீ அங்க கோல் போட நினைச்சன்னா ஆண்டவர் உன்னுடைய கருவை அறுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கடவுளுக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அல்லேலூயா. இப்ப என்ன நடந்துச்சு? பைபிள் சொல்லுது, சாலமோன் தேவனுடைய ஞானத்தை பெற்ற மனிதன், ஞானம் பெற்ற மனிதன். சின்ன வயசுதான். தாவீது சொல்லி கொடுத்த பாடங்கள் எல்லாம் அவனுக்கு புத்தியில இருந்துச்சு. நல்ல கவனிங்க. இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, பெந்தகோஸ்து சபைக்கு போயிட்டு நான் 32 வருஷங்களாக கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்கல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்றவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஞான உபதேசம் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? இங்க உள்ளவங்களுக்கு ஞான உபதேசம் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? கை தூக்குங்க பாப்போம். எனக்கு ஞான உபதேசம் சொல்லியே கொடுக்கலங்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். எனக்கு ஞான உபதேசம் எங்க பங்குல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சாமியார் சிஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பாப்போம். 2 பேர். அதுக்கும் தூக்கல, இதுக்கும் தூக்கல. நீங்க யாரு? சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. ஞான உபதேசம் இருந்துச்சா? சொல்லுங்க. மறைக்கல்வி கொடுத்தாங்களா? எல்லாம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு கொடுத்த உபதேசங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், படிங்க. 1 அரசர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன் தந்தை தாவீதை போல் நீயும் என் வழியில் நடந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வந்தால் உனக்கு நீண்ட ஆயுளை வழங்குவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்க அப்பன் அந்த ஆள் கடைபிடிச்ச மாதிரி நீனும் என் வழியில என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். ஆனா நம்மால் என்ன பண்றாரு தெரியுமா? கவனிக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். சாலமோன் அயல் நாட்டு பெண்கள் பலர் மீது மோகம் கொண்டார். பார்வோனின் மகளை மணந்ததுமன்றி
மோவாபியர், அம்மோனியர், எதோமியர், சீதோனியர், இத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்களை மணந்தார். அல்லேலூயா. இரண்டாவது வசனம் சொல்லுது, அவ்வேற்றினத்தாரை குறித்து ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களிடம், நீங்கள் அயல் நாடுகளிலிருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் தங்கள் தெய்வங்களை வணங்கும்படி உங்கள் உள்ளங்களை மயக்கி விடுவார்கள் என்று கூறியிருந்தார். சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால பைபிள் சொல்லுது, வேற்று மத தெய்வ வழிபாடுகளுக்கு உள்ளானவங்களுக்கு நீ பெண் கொடுக்கவும் வேண்டாம், பெண் எடுக்கவும். ஏன்னா உன் தங்கச்சியா இருக்கலாம், உன் அண்ணனா இருக்கலாம், ஒருவேளை நீயா இருக்கலாம். நீ ஒருவேளை அவரு என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டார்னா அவர் கிறிஸ்தவரா மாறிடுவார். தாலி கட்டுறவர்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். அவன் வேற ஒரு இடத்துக்கு போவான், அந்த அம்மா கோயிலுக்கு போவாங்க, முடியாது, சண்டை, கடைசியில வாழ்க்கையே நரகமா போயிரும். அல்லேலூயா. அதனால ஒரு நாள் தங்கச்சி, தம்பி, இங்க இருக்கிற அம்மாமாரே, அப்பாமாரே, உங்க வீடுகள்ல, உங்களுடைய குடும்பங்கள்ல வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு உள்ளானவங்களுக்கு பெண் கொடுக்காத, பெண் எடுக்காத, அங்க மாப்பிள அந்த மாதிரி உள்ள காரியங்களை எந்த விதத்திலும் மன ஒப்பந்தம் செய்யாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைவர் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, மன ஒப்பந்தம் செய்யாத, வேற்று தெய்வங்களை நீ வேற்று தெய்வ வழிபாட்டுக்குள்ள போகாத. ஏன்? ஒருவேளை அவன் தன் தெய்வத்தை வழிபடும்படி ஒண்ணு செஞ்சிருவான், கட்டாயப்படுத்துவான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எங்களுக்கு தெரிந்த ஒரு தங்கை, அந்த பொண்ணுக்கு திருமணம், ஒரு இந்து சகோதரன். ஆனா அந்த பிள்ளை ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவ பிள்ளையாகி திருமணம் முடிஞ்சு நல்ல ஆண்டவர் நம்பிக்கை உள்ள பிள்ளைவா. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாத்தீங்கன்னா கடைசியில திருமணம் கிறிஸ்தவ முறைப்படி தான் நடந்துச்சு. ஆனா என்ன நடந்தது? எனக்கு அருமையானவர்களே, அந்த பிள்ளை, அந்த பொண்ணு சொல்றா, நான் வேற்று தெய்வங்களை வழிபடும்படி கட்டாயப்படுத்தப்படுறேன், என்னை கொண்டு போய் நிறுத்தணும்னு சொல்லி என் கணவன் என்ன அடிக்கிறான், உதைக்கிறான். ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கைன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் மன வேதனைப்பட்டு அவளுடைய வேதனையை கொட்டுகிறாள். நீ தயவு செய்து சொல்றேன், நீங்கள் வேற்று தெய்வங்களை நோக்கி போயிடாதபடி எச்சரிக்கையா இருங்க. வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு போயிடாத. எங்கேயாவது போய் சாமி ஆடுறவன் குடும்பத்தோட இணைக்காத. மந்திரவாதிகள் குடும்பத்தில் நீ உன் குடும்பத்தில் இணைக்காத. ஏன்னா அது உன் குடும்பத்திலையும் உன் உறவுகளையும் சாபத்தை கொண்டு வரும். மாந்திரிக மன்றவனுடைய உறவோடு நீ உன் குடும்பத்தை ஒட்டாத. பைபிள் சொல்லுது, சாலமோன் அவன் ராஜா தான், ஞானம் பெற்றவன் தான். ஆனா ஞானம் உள்ள அந்த சாலமோன் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இல்ல. பிரைஸ் தி லார்ட். கைவேர் சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது பாருங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒன்று, அப்படி கூறியிருந்த அந்நாட்டு பெண்கள் மேல் சாலமோன் மையல் கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அர்த்தம் என்ன? அவன் ஆண்டவரோட ஒட்டி இருக்க வேண்டியவன் யாரோட ஒட்டி இருக்கான் சொல்லுங்க? அவனுடைய வாழ்க்கை பெண்களோடு கலந்து விட்டது. அல்லேலூயா. ஒரு பட்டியல் போட்டிருக்கு, தேவனுடைய ஞானத்தை பெற்ற மனுஷனுக்கு 700 பொண்டாட்டி. அதுக்கு மேல உள்ளதை நீங்க படிச்சுக்கோங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பெரிய அறிவியலாளர் சொல்றாரு, கவனிக்கீங்களா? பெரிய ஞானியான அந்த மனுஷன் ஒருத்தர் சொல்றாரு, சாலமோன் வழியாக தான் உலகத்துல விபச்சாரிகள் பெருகி இருக்கிறார்கள், விபச்சார சந்நிதிகள் பெருகிறது. அல்லேலூயா. 700 மனைவி, 300 பேர் எக்ஸ்ட்ரா போனஸ். பிரைஸ் தி லார்ட். இவர் ஒருத்தர் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள வாழ்க்கை என்ன இருக்கும்? அவர் பெரிய அந்த ஆய்வு செஞ்சு எழுதுறாரு, ஆய்வு கட்டுரை. 1000 பேர். எத்தனை பேர்? ஒரு அக்கா கொசு பேரும் போடுவா. அப்பா என்ன கட்டிட்டே எங்க வீட்டுக்காரரு சமாளிக்க முடியல. அப்பா பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? 3 காரியங்கள் சாலமோன் மூலமா நடந்துச்சு. என்ன நடந்துச்சு படிச்சு பாருங்க. 9வது வசனம் படிங்க பாப்போம். மீண்டும் படிங்க 9வது வசனத்தை. ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார், தமக்கு இருமுறை காட்சியளித்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை விட்டுட்டு
வேற எது மேலையாவது உங்க கண்ணை திருப்பிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போய் விடுவீர்கள். யாரை விட்டு விலகிடுவீங்க? சொல்லுங்க தங்கச்சி, யாரை விட்டு விலகிடுவீங்க? ஆண்டவரை விட்டு நீங்க விலகி போய்விடும். அது பணமா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், குடியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்கள் விலகி போய் விடுவீர்கள். விலகுனா என்ன ஆகும் தெரியுமா? படிங்க. விலகுனதுனாலதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை அத்து போச்சு, ஒண்ணுமில்லாம போயிட்டு. ரோமர் 1:21-22 சீக்கிரமா. அவர்கள் கடவுளை அறிந்திருந்தோம், கடவுளுக்குரிய மாட்சி அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்களுடைய எண்ணங்கள் பயனற்றவைகளாய் ஆயின. உணர்வற்ற அவருடைய இருதயம் இருண்டு போயிற்று. தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக் கொள்ளும் அவர்கள் அழிவில்லாத கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக மனிதரை போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றை போல உள்ள உருவங்களை வழிபட்டனர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. உன் கடவுளை அறிந்திருந்தும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மாட்சிமையை நீ கொடுக்கல. பைபிள் சொல்லுகிறது, சாலமோன் ஆண்டவராய கடவுளை மறுதலித்து மறந்து பெண்கள் மீது தன்னுடைய கண்ணை பதிச்சான். அதனுடைய விளைவு அவன் பாகாலுக்கு பலியிடவும் மற்ற பெண்களுடைய அவர்கள் நாட்டில இருந்து கொண்டு வந்த தெய்வங்களை அவன் நாட்டில் கொண்டு வந்து வைக்க வச்சுட்டான். அல்லேலூயா. அதனுடைய விளைவு கடவுளை விட்டு அவன் இதயம் அகன்று போய்விட்டது. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்க இதயம் எங்க இருக்கு? சொல்லுங்க, எங்க இருக்கு? இருக்கா இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? கண்ணை மூடினா சிலருக்கு அவது தெரியும், அவங்க வரவு கனவு வரவு செலவு தெரியும். அல்லேலூயா. என்ன தெரியுது? இயேசு தெரியுதா, காசு தெரியுதா? அல்லேலூயா. ஒரு கூட்டத்தில் கேட்டா இயேசு தெரியுறாரா? சத்தம் வந்துச்சு, ரமேஷ் தெரியுறான். சிலருக்கு என்னென்னலாமோ தெரியும். கண்ணை மூடினா கவனமா இரு. நீ கொள்ளை அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை படு பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. இயேசுவை நோக்கு. இயேசுவை விட்டு உன் இருதயத்தை விளக்கும்படியாக அது யாராயிருந்தாலும் அதை கட் பண்ணு. இயேசுவை விட்டு நீ விலகி போறதுக்கு யாரு காரணமா இருந்தாலும் அந்த உறவை கூட வெட்டு. இயேசுவை துண்டிக்கும்படியான ஒரு உறவு தேவையில்லை. இயேசுவை விட்டுட்டு போகும்படியாக ஒரு காதல் தேவையில்லை. இயேசுவை விட்டுட்டு போகும்படியாக இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இன்பம் உனக்கு தேவையில்லை. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரை விட்டு விலகியவர்களை அவரிடத்தில் திரும்பி வர தயாராகுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். இயேசு விட்டு விலகி போனதுக்காக மனம் திரும்பு. சாலமோனை போல இந்த உலகத்தில் ஆண்டவரை விட்டுட்டு விலகும்படியா உன்னை உலகம் மயக்குதா? எதுக்கு பின்னால நீ போய் நிக்கிற? கண்ண மூடி ஒப்புக்கொடு. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இயேசுவை விட்டுட்டு நீ மாந்திரிகத்தை தேடி போறியா? இயேசுவை விட்டுட்டு ஏதோ ஒரு பெண்ணு பின்னால போயிட்டு இருக்கியா? இயேசுவை விட்டுட்டு ஏதோ ஒரு ஆணுக்கு பின்னால போயிட்டு இருக்கியா? இயேசுவை விட்டுட்டு தொலைக்காட்சி தொடருக்கு பின்னால உட்கார்ந்து இருக்கியா? இயேசுவை விட உனக்கு எது முதன்மையா தெரியுதோ அது உன்னை இயேசுவை விட்டு அகற்றிவிடும். சாலமோனுடைய இருதயம் ஆண்டவரை விட்டு அகன்று போனது. உனக்கு கொஞ்சம் கூட இருதயத்துல உணர்வு இருக்கான்னு பாரு. உன் உடம்ப விட்டு உயிர் போயிட்டுனா உன் உடலுக்கு என்ன மதிப்பு? இந்த பாடி எப்ப எடுப்பாங்க கேட்காங்க. ஏண்டா அப்பான்னு அழுதியடா. சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் எங்க வீட்டுக்குள்ளேயே நான் பாடியை கொண்டு வரக்கூடாது. மகா சொல்றாமா, தப்பான்னு சொல்லாதீங்க. எங்க வீட்டுக்குள்ளேயே பாடியை கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டேன். அதனாலேயே ஆஸ்பத்திரியில் இருக்கும் போதே முதல்லயே நான் ரெடி பண்ணிட்டேன், வெளியே பந்தல போட்டுருங்க. ஏன் அப்படியே வடியுது பிரதர், செத்து ஒரு சில மண்ணத்துல வடியுது, அப்படியே கூழா வடியுது. இந்த வடியுற அந்த நாத்தத்தை எங்க வீட்டுல கொண்டு தான் வைப்பேன். அப்புறம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கு கிருமி தொட்டிட்டுனா
பிரைஸ் தி லார்ட். இவ்வளவுதான். இயேசு இல்லன்னா நீ வெறும் சவம். இயேசு இல்லன்னா இந்த உடலுக்கு எப்படி உடல்ல உயிர் இல்லாம அதுக்கு என்ன பேரு சொல்லுங்க? உடல்ல உயிர் இல்லன்னா என்ன? ஜேம்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லுவீங்களா? எங்க சொல்லுங்களா? என்னதுக்கா சொல்லுங்க? இங்க இருக்கிற பிரதர் சொல்லுவோமா? இல்லையா? எப்பவுமே அடுப்பிய அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற பார்த்து இயேசுவை விட்டுட்டீங்கன்னா கை கொடுத்து சொல்லுங்க. சும்மா பின்னால சகோதரர்ல கை கொடுத்துருங்க. இயேசுவை விட்டுட்டீங்கன்னா, இயேசுவை விட்டு உங்க இருதயம் எங்கேயோ போயிட்டு இருக்குன்னா நீங்க நடமாடும் ஒரு மிருகம். பிரைஸ் தி லார்ட். இததான் கடவுள் மனிதன் காவியத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எப்படி ஆன்மாவை சாகடிச்சிட்டு ஆன்மாவை கொன்னுட்டு வெறும் உடலா இருக்கிற மனிதன் வெறும் மிருகமே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஒரு நிமிஷம் அவங்க அகக்கண்ணை தரங்க, கண்ணை மூடுங்க, கையை விரிங்க, உன் கடவுளை பாரு. காமத்தை பார்க்காத, இச்சையை பார்க்காத, தீமையான படத்தை பார்க்காத. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள போயும் கண்ணை எங்கேயோ கொண்டு வச்சிருக்கிற உன் கண்ணு ஒரு நாள் உனக்கு எதிராக உன் பார்வைக்கு உன்னுடைய பார்வையினுடைய விளைவுகளை நீ சந்திக்க போற. தேவ சமூகத்தில் வந்து கூட ஒழுக்கம் இல்லாம ஒழுங்கீனமாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ கேடு. தேவாலயங்களிலே ஒழுங்கீனமாக நடக்கிறவர்கள், உட்காருகிறவர்கள், பேசுகிறவர்களுக்கு கேடு வரும். ஆண்டவருடைய ஆலயத்தில் திவ்ய நற்கருணாளர் இருக்கிறாருங்கிறது கூட தெரியாம கோமாளிகளாகவும் மேக்கப் ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் உலாவுகிறவர்களே, உன் இருதயம் எங்க இருக்கு? கடவுளை இயேசு கிறிஸ்துவ அவசங்கைப்படுத்துகிறவர்கள், நற்கருணை நாதர அவசங்கைப்படுத்துகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் நல்ல கவனிச்சு பாருங்க. நீ இருக்கும் பொழுதே உனக்கு எதிராக செயல்பாடுகள் வரும். காரணம், தூய ஆவியானவருக்கு எதிராக செய்யப்படுகிற பாவங்கள் மன்னிக்கப்படாது. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தூய ஆவியானவர் இயேசுவுடைய உடலாக ரத்தமாக மாற்றுகிறார். நீ கை விரித்து கண்களை மூடு, கண்களை மூடு, கண்களை மூடு. ஆண்டவரை விட்டுவோம் எதையும் எங்க இருக்கு யோசிப்பார். நேரம் கண்களை மூடு, ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். அப்பா நான் தவறு செய்தேன், அன்பை உதறி சென்றே. சத்தமா பாடுங்க. நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். உணர்ந்து பாடுவோம். அப்பா நான் தவறு செய்தேன், அன்பை உதறி சென்றே. நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் குந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்கள். சகோதரனே சகோதரியை உணர்ந்து பாடுங்கள். அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உம்மை பிரிந்து சென்றேன். பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உம்மை பிரிந்து நொந்தேன். அப்பா நான் தவறு செய்தேன், அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்ந்தோ உணர்ந்து பாடுங்கள் பிரியப்பட்டவர்களே. என்னிடத்தில் வாரும் என்றீ
கைவிட்டு விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கோட்டின் நல்ல கையை தட்டி பாருங்க, கை தடவை பாருங்க, கை தட்டி பாருங்க. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கோட்டின் ஹல்லேலூயா. நல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல பைபிள் சொல்லுது, நம்ம பார்த்தோம், அவர்கள் எனக்கு முதுகை காண்பித்தார்கள். எதை காமிச்சாங்க? சத்தமா சொல்லுங்க, எதை காமிச்சாங்க? முகத்தை காமிக்கிறதுக்கு பதிலா எதை காமிச்சாங்க? முதுகை காமிச்சுட்டு என்ன பண்ணாங்க? கடவுள் கொடுத்ததெல்லாம் கல்லையும் மண்ணையும் கடவுளாக்கிட்டான். அல்லேலூயா. இப்ப அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஓஹோ அப்படியா, அப்பனா நீங்க எதெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தவொடனே நீங்க என்ன நோக்கி கூப்பிடுவீங்க. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. கூப்பிட்டதுனால கூப்பிடுகிற காலம் அவர்களுக்கும் எனக்கும் நமக்கும் ஒரு நாள் வருது. பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த உலகத்துல எந்த மனுஷன் பின்னாலும் போகாதீங்க, யார் பின்னாலும் போகாதீங்க, இயேசுவை தேடுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனை விட்டு சாலமோன் வழி விலகி போனான். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு சாலமோன் என்ன செஞ்சான்? வழி விலகி போயிட்டான். போனதுனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மில் பல பேர் இதுதான் நம்ம நிலைமை. என்ன நிலைமை தெரியுமா? நாம இயேசுவை விட்டு போன உடனே நாம பாவத்தை செய்ய ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒண்ணு நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீங்க, இல்லைன்னா யாருக்கு ஊழியம் செய்வீங்க? சாத்தானுக்கு ஊழியம் செய்வீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. வாஸ்து பாருங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனம். ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கு சொல்ல ஒரு செய்தி படிங்க பாப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். சீக்கிரமா படிங்க. அவர்கள், நல்ல கவனிச்சு பாருங்க, எல்லாருமே எடுத்துக்கணும், கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் நீதி நெறியை அறிந்த பின் தங்களுக்கு அருளப்பட்ட தூய கட்டளையை கடைபிடியாமல் என்ன செஞ்சாங்களா? விட்டு விலகுவதை விட அதை அறியாமல் இருந்திருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. நல்ல கைவத்துங்கப்பா. அல்லேலூயா. இங்க வந்து தூங்காதீங்க சொன்னீங்க, சொன்ன அல்லேலூயா. தூங்காதீங்க, பராக்கு பார்க்காதீங்க, பேசாதீங்க. இங்க பேதுரு எழுதுகிறார், நீங்கள் கடவுளுடைய நெறியை, நீதியை, கட்டளைய அறியாம இருந்திருந்தா நல்லா இருக்கும். ஆனா என்ன ஆயிட்டு தெரியுமா? பைபிள் சொல்லுது, நாய் தான் கக்கினதை தின்ன திரும்ப வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க பேதுரு கொஞ்சம் கடுமையா சாடுறார். என்ன சொல்றாரு? பவுல் சொன்னாரு அறிவியலிகளான கலாத்தியரே. இங்க பேதுரு சொல்றாரு நாய் என்ன செய்யுமா? சொல்லுங்க, என்ன செய்யும்? கக்கினதை திரும்ப திங்க வரும். அடுத்து இன்னொன்று சொல்றாரு, பன்றியை கழுவினாலும் அது மீண்டும் சேற்றிலேயே புரளும் என்பது ஒரு நீதிமொழி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சகோதரியே, சகோதரனே, நல்லா கவனிக்கணும். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழாம போனா வசனம், இந்த பேதுருவுடைய செய்தி உங்க வாழ்க்கையில வரும். என்ன? நாய் தான் கக்கினதை தின்ன திரும்ப வரும், பன்றியை கழுவினாலும் அது மீண்டும் சேற்றிலே தான் புரளும். இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பின் வல்லமைய புரிந்து கொள்ளாம, முதல்ல வந்து சுகம் கிடைக்கணும், குடிய விட்டுருவியா? விட்டுருவேன். இப்படி தப்பான பாதையை விட்டு வந்துருவியா? வந்துருவேன். வாயில புண்ணாயிருது, டாக்டர் சொல்லியிருந்தார், எப்பா இது கேன்சர் ஆக போகுது. ஐயோ பிரதர், ரிப்போர்ட் கேன்சர்னு வந்துடக்கூடாது. சரி, ஜெபம் பண்ணுவோம், கவலைப்படாத, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஜெபம் பண்ணி 2 வாரத்துல வருவாங்க. பிரதர், சாதாரண வாய்ப்புன்னு தான் சொல்லிட்டாங்க, ஒன்னும் இல்ல, இப்ப நல்லா சாப்பிடுறேன், சாட்சியெல்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா திரும்ப பார்த்தா குடி, போதை, பாக்கு, என்னெல்லாம் உண்டோ எல்லாம். ஏன்? பைபிள் சொல்லுது, நாய் தான் கக்கினதை தின்ன திரும்ப வரும். அல்லேலூயா. பன்றி கழுவப்பட்டாலும் அது சேற்றில புரளுவது போல மனிதனே
இயேசு கிறிஸ்துவோட அன்பை தெரிஞ்ச பின்னாலே நீ பாவத்தை நோக்கி ஓடாத. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய அன்பை தெரிந்திருந்தும் மீண்டும் பாவத்துக்குள்ள போறான். மீண்டும் பில்லி சூனியம், மீண்டும் மாயமந்திரம், தாயத்து, தகடு. இருக்கிற சிலரை ஆண்டவர் எச்சரிக்கிறார், காலம் செல்லாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அப்படி பேதுரு எழுதுகிறார் அப்படின்னா 19-20 வசனம் படிச்சு பாருங்க. 19-20 வசனம் சொல்லுது, அவர்களுக்கு விடுதலை அளிப்பதாக வாக்களிக்கின்றனர், தாங்களே அழிவுக்கு அடிமைகளாய் இருக்கின்றனர். ஏனெனில் ஒவ்வொருவரும் தம்மை ஆட்கொண்டிருப்பவற்றிற்கு எதா இருக்கிறாங்க? சொல்லுங்க, எதா இருக்கிறாங்க? அடிமையா இருக்கிறாங்க. ஜெபத்துக்கு வந்தவொடனே கோபத்தை விட்டாங்க. ஜெபத்துக்கு வந்தவொடனே சில ஒரு அம்மா சமீபத்தில் சொல்லிச்சு, பிரதர் இங்க வந்து நான் ஜெபத்துல பங்கெடுத்து மாதாவுடைய பரிந்துரையெல்லாம் நாடினதுக்கு அப்புறம் இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். குறிப்பா இதை செய்யறது இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்துக்கு போறதில்லை, அப்படிப்பட்ட காரியத்துக்கு போறதில்லை. நான் ஜெபம் பண்றேன், நான் எல்லாருடைய சமாதானமா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லது. ஆனா இது வெறும் ஏட்டு சுரைக்காயா? சொல்லுங்க, ஏட்டு சுரைக்காயா? போயிடக்கூடாது. பிரச்சனை வந்தவொடனே மீண்டும் அதே பழைய நிலைமைக்கு சிலர் திரும்பிடுவாங்க. அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன், இருடி பைபிளை வச்சுட்டு வாரேன், உன் குடுமையை பிடிச்சி அறுக்காம விட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா சோஸ்திரம் இருப்பாங்க. திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வாயில இருந்து ABCD உங்க அப்ப தாடின்னு வந்துருது. கேட்டா சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் கல்லறையில வச்சாலும் சில காரியம் போவாது பிரதர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு நேரம் சோத்திரம் நல்லா இருந்துச்சு, நல்லதுதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தோன்னா வாய் என்ன செய்யுது? வித்தியாசமா போகுது. கேட்டா சொல்றாங்க, திடீர்னு பழசு உள்ள வருது. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, பழைய வாழ்க்கைக்கு நீங்க திரும்பி போகாதீங்க, பாவத்துக்கு திரும்ப போகாதீங்க. பாவம்ங்கிற எகிப்து உங்களை அடிமைத்தனப்படுத்தும். அதன் பின்பு நீங்கள் ஒரு நாளும் இயேசுவை அறிய முடியாமல் போகும். ஹல்லேலூயா. நல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் 20வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகத்தின் அழிவு சக்தியிலிருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் ஆட்கொள்ளப்பட்டால் அவருடைய பின்னைய நிலை முன்னைய நிலையை விட கேடுள்ளதாய் இருக்கும். கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லு. எப்படி மாறிடுமா? முன்னைய பின்னைய நிலை எப்படி போயிரும்? முன்னைய நிலை விட மோசமா மாறி திரும்ப இயேசுங்கிற ஒளியை நீ அறியவே முடியாது. இயேசுவை வாழ்க்கையில கண்டுகொள்ளவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்டவங்க எல்லாம் நிறைய ஊழியர்கள், நிறைய ஜெபிக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில மோசமா போயிட்டு. அப்ப இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், ஒரு நாள் ஆண்டவரை இழந்துடக்கூடாது. இழக்கணுமா? சொல்லுங்க, யாரை இழக்கணும்? சமீபத்தில் ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய மாநிலத்தில், அந்த மாகாணத்தில், அமெரிக்காவில் ஒரு மாகாணம், அந்த மாகாணத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு நாள் ஒரு பெரிய கன்வென்ஷன் மூலமாக அவர் மீட்கப்பட்டாராம். மீட்கப்பட்ட அவருடைய மனைவி சொன்னா, இயேசுவை நீ ஏற்றுக்கிட்டா எனக்கு புருஷனா இருக்க முடியாதுன்னு டைவர்ஸ் பண்ணிட்டா. அல்லேலூயா. கடைசியில மனைவி பேர்ல அவர் அவ்வளவு சொத்து இருந்தது. அந்த அம்மா செருப்பை கழுத்தி அவர் அடிச்சு எச்சிலாம் துப்பி அவர் அவமானப்படுத்தி, உனக்கு இயேசுதான் வேணும்னா உனக்கு எதுவுமே பங்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டா. கடைசியில் அந்த ஆள் சொன்னாரு, இயேசு போதுமியா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு போதும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரர், நல்ல ஆண்டவருடைய ஊழியர், பிரியமானவர்களே, அவருடைய ஒரே ஒரு மகன். இவர் ஒரு நாள் ஒரு ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அவர் போயிருக்காரு. போயிட்டு பிரசங்கம் பண்ணணும், ஆராதனை எடுக்கணும், பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு தகவல் வருது. தகவல் வரும் பொழுது அந்த தகவலை படிச்சு பார்க்கிறார், உங்க மகன் செத்து போயிட்டான். மகன் 17-18 வயசு இருக்கும், மகன் செத்து போயிட்டான்னு. ஒருவேளை நானா இருந்தேன்னா இங்க இருக்கிற நீங்க எப்படி தெரியாது?
ஆண்டவரே இல்லைன்னு அந்த இடத்துலையே சபிச்சுட்டு வெளியே இருந்திருப்பேன். அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நல்ல ஜீவனோடு பிரசங்கித்தாராம். வீட்டுக்கு வந்தாராம். வந்தா வாசல்ல பாடை மகனை குளிப்பாட்டி பெட்டியில வச்சிருக்கு. அவர் பாடின பாடல் தான், என்னதான் ஆனாலும் என் மீட்பர் இருக்க எனக்கு என்ன குறை சொல் மனமே. பாடுங்க. என்னதான் ஆனாலும் என் மீட்பர் இருக்க எனக்கு என்ன குறை சொல் மனமே. தொடர்ந்து ஓடிடுவே என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். சொல்லுங்க. தொடர்ந்து ஓடிடுவே என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். என்னதான் ஆனாலும் எனக்கு என்ன, என் மீட்பர். உன் கணவன் உனக்கு எதிராக இருந்தாலும், உன் மனைவி உனக்கு எதிராக இருந்தாலும், உன் பிள்ளைங்க உனக்கு எதிராக இருந்தாலும், உன் வாழ்க்கையே உனக்கு சூன்யமா இருந்தாலும், நீ சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உலகம் பின்னால் இயேசு முன்னால். கைதட்டி பாடு. என்னதான் ஆனாலும் என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் ஆனாலும் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து ஓடிடுவே இயேசுவின் பணி செய்வே. நீங்க பாடுங்க. தொடர்ந்து ஓடிடுவே இயேசுவின் பணி செய்வே. என்னதான் ஆனாலும் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. நம்பிக்கையோடு பாடுங்க. என்னதான் ஆனாலும் என்ன, நேசர் என்னோடுண்டு. தொடர்ந்து ஓடிடுவே இயேசுவின் பணி செய்வே. தொடர்ந்து ஓடிடுவே இயேசுவின் பணி செய்வே. என்னதான் சொல்லுங்க. என் மீட்பர் என்னோடுண்டு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நல்ல கவனிச்சு பார். முன்னைய நிலையை விட பின்னைய நிலை மோசம். எப்போ இயேசு அறிஞ்சிருந்தோம் நீ பின்னால போயிட்டியா? இங்க சில பேரை ஆண்டவர் காண்பிக்கிறார். இயேசுவை தெரியாதவரை நீ எப்படியோ இருந்த வாழ்க்கை வேற. ஆனா இயேசுவை இவ்வளவு நல்ல ஆண்டவர் இந்த பகுதியில உங்களுக்காக தன் இல்லத்தை கட்டி உங்களுக்காக பல உபதேசங்களை கொடுத்து தன்னுடைய பேரொழியை உங்களுக்கு காண்பித்தும் மீண்டும் தீமையை நோக்கி பாவத்தை நோக்கி ஓடுவீங்கன்னா, எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்காய் ஆண்டவர் இங்கே மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன் நிலைமை மோசமா போக கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? இயேசுட்ட வந்துரு. அல்லேலூயா. யார்ட்ட வா? இயேசுவிடத்திலே வா. உன் வாழ்க்கையை புதுப்பி. இயேசுவோடு உள்ள உறவை நீ புதுப்பித்துக்கொள். படிச்சு பாருங்க. வசனம் சொல்லுகிறது. எரேமியா 50ஆம் அதிகாரம் 5வது வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. இன்று உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள். தெய்வம் உங்கள் மீது மனம் இறங்குகிறார். வேகமா படிங்க. ரோமர் முதல்ல படிங்க. ரோமர் 12:1 படிச்சுக்கோங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. கை தட்டுங்க பாப்போம். அப்ப நீங்க உள்ளார்ந்த பலியா மாற நினைச்சணும். உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். பக்கத்துல கை கூட சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சொல்லுங்க. சகோதர தம்பிகள்லாம், தம்பிகளுக்கு வாலிப தங்கச்சிகள்லாம் பார்த்து கை கூட சொல்லுங்க. நீங்க இயேசுவுக்கு உயிருள்ள பலியா கொடுங்க.
நீங்க உயிருள்ள பலியா அவங்களை கொடுக்கணும்னா உலகம் காண்பிக்கிறபடி நீங்க வாழக்கூடாது. ஒழுக்கக்கேடுகள், தீமைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள வராதபடி தூய்மையை நாடுங்கள். Praise the Lord. இப்ப படிங்க எரேமியா 50:5. சீக்கிரம் எரேமியா 50:5. அவர்கள் சீயோனை நோக்கிய வண்ணம் கேட்பார்கள், வாருங்கள் மறக்கப்படாத என்றும் உள்ள உடன்படிக்கை மூலம் ஆண்டவரோடு நம்மையே இணைத்துக் கொள்வோம் என்பார்கள். கை தட்டுங்க. அல்லேலூயா. இப்ப வசனம் சொல்லுது, யாரோட இணைஞ்சுக்கிடுவோம்? ஆண்டவரோட. சொல்லுங்க, பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, வாங்க. எங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, வாங்க ஆண்டவரோடு இணைந்து கொள்வோம். சொல்லுங்க, யாரோட இணைந்து கொள்வோம்? அப்படி எழுந்து நில்லுங்க. யாரோட இணைந்து கொள்வோம்? ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வாங்க. சொல்லுங்க, வாங்க இயேசுவோட இணைவோம். வாங்க. சொல்லுங்க, வாங்க சீரியலை விட்டுருவோம். வாங்க வாங்க பொறணிய விட்டுருவோம். வாங்க 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 மேக்கப்பு உலகம் காட்டுகிற எல்லா பாசாங்கை விட்டு இயேசுவோட இணைந்து கொள்வோம். பாடுவோம். நல்ல கைதட்டி பாடுங்க. கைதட்டி பாடுங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூறுவோம். நம் நேசரில் களிகூறுவோம். சேர்ந்து பாடுங்க. நம் நேசரில் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கை தட்டி பாடுங்க, சோரா பாடுங்க. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறை சொல்ல எதுவும் இல்லை. அதிகாரத்தோட பாடுங்க. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான். சாத்தானம் காலின் கீழே. சொல்லுங்க, சாத்தானம் காலின் கீழே. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. தகப்பனே, சாத்தானம் காலின் கீழே. பாடுங்க. இது சாத்தானம் காலின் கீழே. நம்பிக்கையோடு பாடுங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும்
அவரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு நன்மைகள் 1000 செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைவை சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்ச நன்மையை சாட்சியாக வந்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க எழுந்து உங்க இருக்கிற இடத்தை விட்டு நீங்க எழுந்து இங்க வந்து, மாதாட்ட நான் வந்தேன், இந்த ஜெபம் பண்ணினேன், இந்த தியானத்துல கலந்து கொண்டேன், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார், நீங்க சாட்சி சொல்லும் போது உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. அதனால சாட்சி சொல்றவங்க வியாதி குணமாயிருக்கலாம், எந்த தேவை நிறைவேறி இருந்தாலும் வெக்கப்படாம நீங்க எழுந்து மேல வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு 2-3 நிமிஷம் தான் நேரம் இருக்கு. அல்லேலூயா. அதனால நீங்க சாட்சி சொல்லும் போதே உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க உறுதிப்படுத்திக்கிறீங்க. இன்னைக்கு காலைல ஒரு சகோதரர் பேசினார், சொன்னார். சகோதரர் சொன்னாரு, பிரதர் தூக்கம் வர்ற மாதிரி இருந்தா கூட அந்த தூக்கத்தெல்லாம் உடைச்சிட்டு நான் ஜெபம் பண்ணிடுவேன் குறிப்பிட்ட நேரத்துல. ஏன் அப்படின்னா நான் டெபாசிட் பண்ணி வைக்கிறேன். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணாலும் சரி, நான் ஒரு உதவி பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே நான் செய்யற ஒரு முதல்ல என் மனசுல நினைப்புல வைப்பேன், நான் பண்றேன் டெபாசிட், நான் ஆண்டவர்கிட்ட போட்டு வைக்கிறேன், அது அவர் பல மடங்கு எனக்கு திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. அதனால நீங்க மனிதர்கள் முன்பாக உங்களுக்கு அவர் செய்ததை சான்று பகருங்க, சாட்சியப்படுத்துங்க. அப்படி நீங்க சாட்சியப்படுத்தும் பொழுது என் அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில எல்லையில்லாத ஆனந்தம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. இந்த 10 பேர் வந்தாங்களப்பா, மீதி 9 பேரை எங்கப்பா தேடுறாரு அவர். அதே மாதிரி இங்க வந்து அவருடைய பிள்ளைங்க நீங்க மாதாட்ட கேட்கறீங்க, மாதா உங்களுடைய தேவையை நிறைவேற்றி தன் திருமகனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பூரணமா கொடுக்கறாங்க. அதனால உங்க இருதயத்தை திறந்து நன்றி சொல்ல, சாட்சி சொல்ல முன் வாருங்கள். சாட்சியத்திற்கு நாம் இடம் கொடுப்போம். சேவியர் சொல்றாங்க, என் குடும்பத்தை இந்த மாதம் முழுவதும் காத்து வந்த கிருபைக்காக இயேசு மரியாவுக்கு கோடி நன்றிகள். ராஜகனி சொல்றாங்க, என் மகனுக்கு நல்லபடியாய் கப்பல் வேலை கிடைக்கணும்னு ஒவ்வொரு வாரமும் தேவ மாதா கிட்ட வேண்டினேன். இப்ப மகன் நல்லபடியாக கப்பல் ஏறினதற்காக இயேசு மரியாவுக்கு கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். லாம்பர்ட் ராஜகனி எழுதுறாங்க, இந்நாள் வரை எங்களை காத்து வந்த கிருபைக்காக நன்றி, கடல் தொழிலை ஆசீர்வதித்ததற்கு நன்றி, நல்ல ஒரு தேர்வு முடிவு வந்ததற்கு நன்றி சேசு மரியாவுக்கு என்று எழுதுறாங்க. அதிர்ஷ்டா எழுதுறாங்க, ஹெரியோவுக்கும் பிரித்திகாவுக்கும் காய்ச்சல் குணமானதற்காகவும் ஸ்டெபினாவுக்கு தலைவலி நீங்கியதற்கும் இயேசு மரியாவுக்கு கோடான கோடி நன்றிகள். ஜெம் ரோஸ் எழுதுறாங்க, என் தம்பிக்கு போன வாரம் கப்பல் ஏற வேண்டும் என்று விண்ணப்பம் எழுதி கொடுத்தேன். பின்பு ஜப வேளையில் கண்ணீரோடு ஜபம் செய்தேன். மாதா என் வேண்டுதலை கேட்டு பதில் தந்தாங்க. இன்று என் தம்பி கப்பல் ஏறிவிட்டான். இந்த அற்புதத்தை செய்த இயேசு மரியாவுக்கு கோடி நன்றிகள். அபர்ணா எழுதுறாங்க, டேனிகாவுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு இருந்தது, குணமானதற்காக இயேசு மரியாவுக்கு கோடி நன்றிகள். லிப்சி எழுதுறாங்க, என் தங்கை பையன்கள் ராஜா ராஜேஷுக்கு சிடிசி போன புதன்கிழமை கிடைக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்தேன். இப்போ 2 பேருக்குமே சிடிசி வந்துவிட்டது. இயேசு மரியாவுக்கு கோடி நன்றிகள். லிப்சி சொல்றாங்க, பேத்தி ஆர்பேனுக்கு வாயால் வயிற்றால் போனது, 1 வாரமாக குணமாகவில்லை. பின் இங்கே விண்ணப்பம் எழுதி போட்டுவிட்டு டாக்டரிடம் சென்றேன், குணமானது. இயேசு மரியாவுக்கு கோடி நன்றிகள்.
டெய்ஸி எழுதுறாங்க, மகன் 3 வயது மகனுக்கு 1 வாரமாக காய்ச்சல் விடவில்லை. இங்கு வந்து ஜெபித்து விட்டு சென்றேன். ரத்தம் டெஸ்ட் பண்ணினாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் நல்ல குணமடைந்தான். இயேசு மரியாவுக்கு கோடி நன்றிகள். ஸ்ருதி எழுதுறாங்க, போன வாரம் என் கணவர் கப்பல் ஏற வேண்டும் என்று ஜெபித்தேன். 2 வாரமாக காலம் கடத்தினார்கள், ஆனால் இப்பொழுது கப்பல் ஏறிவிட்டார். இயேசு மரியாவுக்கு கோடி நன்றிகள். அவங்களே எழுதுறாங்க, 1 மாதமாக வயிற்று வலியால் அவதிப்பட்டேன். இங்கு வந்து ஜெபித்து விட்டு சென்றேன், நல்ல சுகம் பெற்றுக்கொண்டேன். இயேசு மரியாவுக்கு கோடி நன்றிகள். ஜோசப்பின் சொல்றாங்க, மகள் மெரிஸ்டாவுக்கு சுகப்பிரசவத்திற்காக ஜெபித்தேன், அவள் சுகமே குழந்தை பெற்றெடுத்தால். இயேசு மரியாவுக்கு கோடி நன்றிகள். ஜீவிதா எழுதுறாங்க, மகன் 5½ மாத குழந்தை சளி தொந்தரவினால் மிகவும் சிரமப்பட்டான். பிரதரிடம் வந்து ஜெபித்து விட்டு சென்றேன். ஆஸ்பத்திரியில் சேர்க்க தேவையில்லாமல் மருந்து மாத்திரையிலேயே அவன் குணம் பெற்று விட்டான். இயேசு மரியாவுக்கு கோடி நன்றிகள். ஸ்மைலின் சொல்றாங்க, பஸ்டின் சுகமில்லாமல் கை எழுத முடியாத நிலையில் இருந்தான். கவனிங்க, சுகமில்லாமல் கை எழுத முடியாத நிலையில் இருந்தான். மரியாளின் பரிந்துரையினால், ஏசப்பாவின் கருணையால் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேறியிருக்கிறான். இயேசு மரியாவுக்கு கோடி நன்றிகள். ஜெயபின் எழுதுறாங்க, என் மகன் கப்பல் வேலைக்காக காத்திருந்தான். அவனுக்கு சிடிசி கிடைக்க 8 வருடம் ஆனது. நான் அவனுக்காக தொடர்ந்து ஜெபித்து வந்தேன். கப்பல் ஏறினாலும் 6 அல்லது 5 மாதங்கள் மட்டுமே கப்பலில் பணிபுரிய முடிந்தது. நான் அவனுக்காக தொடர்ந்து ஜெபித்து வந்தேன். இரக்கத்தின் அன்னையின் பரிந்துரையாலும் இரக்கத்தின் ஆண்டவரது அருளாலும் இரக்கத்தின் அன்னையின் பரிந்துரையாலும் இரக்கத்தின் ஆண்டவரது அருளாலும் 2 மாதத்திற்கு முன்பு அவன் ஒரு நல்ல கம்பெனியில் வாய்ப்பு கிடைத்தது. கம்பெனி மூலமாக அமெரிக்கன் விசா கிடைத்தது. மேலும் மெடிக்கலிலும் தேர்வானான். இந்த மாதம் 12ஆம் தேதி அமெரிக்காவில் ஜாயின் பண்ணி இருக்கிறான். ஏசாயா 49:2-3 வார்த்தைக்கு ஏற்ப, நானே ஆண்டவர் என்பதை எனக்காக காத்திருப்போர் வெட்கமடையார் என்பதையும் அறிந்து கொள்வாய் என ஆண்டவருடைய செயலுக்காய் காத்திருந்த மகனுக்கு அருள் செய்த இயேசு மரியாவுக்கு கோடி நன்றிகள். கரங்களை தட்டி உற்சாகமாக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் மக வந்து மடத்தூர்ல வேலை பார்க்கா. அவ வந்து குளோரிங் இதுல தான் வேலை பார்க்கா. அவளுக்கு அந்த வாடை பிடிக்காம சாப்பாடே சாப்பிட மாட்டா, ஒரே வாந்தி அப்படியே வந்து படுத்துருவா. காப்பியை மட்டும் குடிச்சிட்டு சாப்பிடு சாப்பிடு சொன்னாலும் சாப்பிட மாட்டா. அது பின்னோடு அவளுக்கு வேற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன செஞ்சேன், சாப்பிட மாட்டேங்கலன்னு சொல்லிட்டு வந்து ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு அவளுக்கு சரியாயிரும். அதுக்கு பிறகு அவள் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டா. நான் வந்து இங்க ஜெபத்துல இருந்தேன். ஜெபத்துல இருந்துட்டு 7 மணிக்கு மேல இங்க இருந்து நடந்து போறோம். அவ கண்ணெல்லாம் செவந்து அவளுக்கே எது நடந்தது என்னன்னு தெரியாத அளவுக்கு அவ அப்படியே இருந்தா. அப்ப நான் போய் கேட்க, சந்திரனி என்னங்க மூச்சு கிடையாதுன்னு சொல்லுவோம். அப்ப நான் என்ன செஞ்சேன், எந்தி வா ஜெபம் பண்ண போவோம் சொன்னா எனக்கு முடிய மாட்டேங்குது, நான் வர மாட்டேன்னு சொன்னான். அப்போ பிரதர் வந்து குருசு மலைக்கு போறதுக்கு அவங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புண்ணாக்காயலுக்கு போயிருந்தாங்க. என் மாவுல கொண்டு இங்க வந்துருக்கீங்க. அவங்க அங்க போயிருந்தாங்க புண்ணாக்காயலுக்கு போவோம். நான் வந்து எப்பவுமே யாருக்கும் இது பண்றதா ஜெபம் பண்றதா போன் பண்ணிட்டு தான் வருவேன். அன்னைக்கு பார்த்து நான் ஜெபம் பண்ணவே இல்லை. அப்போ ஜெபம் பண்ணாமே போன் பண்ணாமே வந்துட்டேன். வந்து இங்க கேட்டேன், அண்ணன் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லவும், அப்ப நான் இதுல இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வந்துட்டாங்க, ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தாத்தாட்டையும் ஜெபம் பண்ண. அவங்க சொல்றாங்க, உன் மாவா இருக்கிற சாடை சரியில்லை, நீ ரத்தம் இதுல டெஸ்ட் பண்ணுமான்னு சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணவும் சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. மாதிரியாகவும் நான் அதுல இருந்து அழுதுகிட்டே இருந்தேன். அழுதுகிட்டு இருக்காம அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த இதுல இருக்கிறது ஏதாட்டியும் ஒண்ணு பாதிப்பாகும், நீ இப்பமே கவனிக்கிறது நல்லதுன்னு சொல்லவும் நான் என்ன செஞ்சேன், கொண்டு தாத்தாட்டா சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு பெண்ணோட போயிட்டு மறுநாள் ஜெபத்துல வந்து இது பண்ணணும். அன்னைக்கு 4 டெஸ்ட்டுக்கு போயிருந்தோம். ஏசப்பா நீங்க எங்களோட துணையா இருந்து நீங்க எங்களுக்கு வழி நடத்தணும் சொல்லிட்டு நான் கேட்டேன். அந்த டெஸ்ட்ல எதுவுமே இருக்க கூட நான் ஒரு சாட்சி உள்ள பிள்ளையா நிப்பேன்னு சொன்னேன். அதே போல எந்த இதுலயும்
எந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளையா நிக்க முடியும்னு சொன்னதுக்காக எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு கோடான கோடி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி மரி. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நான் 1 மாசமா டெங்கு காய்ச்சல்ல இருந்தேன். ஜேம்ஸ் பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன். அந்த 2 நாள்ல எனக்கு காய்ச்சல் குணமானதுக்காக இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.